திருப்பரங்குன்றம். பரங்குன்றம், பரன்னா எல்லாத்துக்கும் மேற்பட்ட தலைவன், பராபரன்னா தலைவனுக்கும் தலைவன். சிவபெருமான் தலைவன், முருகப்பெருமான் தலைவனுக்கும் தலைவன். சிவபெருமான் குருநாதன், முருகப்பெருமான் சிவனுக்கும் குருநாதன். அதனால திருப்பரங்குன்றம். நக்கீரர்னு ஒருத்தர். நக்கீரர் பார்த்திருக்கீங்களா? திருவிளையாடல் படிச்சீங்களா? நக்கீரா யாரு? சிவாஜி கணேசன். நினைப்பு வருதா? நக்கீரா. அந்த நக்கீரர் அங்கிருந்து புறப்பட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போறார். அவருக்கு காலையில் பூஜை பண்ணித்தான் சாப்பிடுற பழக்கம். நம்ம செல்ல தேய்க்கிற மாதிரி அவர் எந்திரிச்ச உடனே சிவபெருமானத்தான் அபிஷேகம் பண்ணுவார். நமக்கு எப்படி ஆயிடுச்சு, அவருக்கு அப்படி ஆயிடுச்சு. பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ செல்ல தேய்ச்சிடுவோம், பரவாயில்ல. அவர் போனாரா, ஒரு சுனை. சுனைன்னா பூமியில மலைக்கு கீழே உள்ள ஒரு நீர் தேங்கி கிடக்கிற இடம். சுனையில குடிச்சார். சுனை பின்னால ஒரு பெரிய மரம் கும்பிட்டார். சுனைக்கு முன்னால உட்கார்ந்து பூஜை ஆரம்பிச்சார். இப்போ இவருக்கு முன்னால சுனை இருக்கு, ஒரு மரம் பின்னால இருக்கு, இவர் இங்க உட்கார்ந்து இருக்கார். அப்படியே பூஜை நடக்குது. யாருக்கு? சிவலிங்கத்துக்கு. இந்த பின்னால ஒரு மரம் இருந்ததா, மரத்துல ஒரு கிளை கடைசி வரைக்கும் வந்தது. சுனைக்கு மேல கிளையிலிருந்து நீளமா ஒரு இலை விழுந்தது. இந்த விழுந்த இலை காத்தடிச்சு பாதி சுனையில விழுந்தது, பாதி தரையில விழுந்தது. தண்ணியில பாதி, தரையில பாதி. இவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரா, அப்படி பார்த்தார். இந்த தரையில விழுந்தது பறவையாக மாறிட்டு, தண்ணியில விழுந்தது மீனாக மாறிட்டு. மீன் கீழே இழுக்குது, பறவை மேல இழுக்குது. சிவபூஜையா பண்ணுவாரு. அப்படியே அம்போன்னு விட்டுட்டாரு. சிவபெருமானே ப்ளீஸ் வெயிட், நீ எங்க போற? இங்க தானே இருக்க போற, அதை பார்த்துடுறேன். மீன் ஜெயிக்குதா, பறவை ஜெயிக்குதா? உங்களுக்கு புரியுதா புரியலையா? இந்த உலகம் எனக்கு போதும், நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு ஞானிகள் மேலே போறாங்களே, அதுதான் பறவை பறக்கிறது. இந்த உலகம் தான் எனக்கு வேணும், பொண்டாட்டி பிள்ளை குட்டி, ஆண்டொன்று போனால் வாண்டு ரெண்டு தோன்றும். இதுதான் அந்த மீன். ஆமா, இந்த ஆசை நமக்கு இருக்குல்ல, இந்த ஆசையில கிடக்கிறவன் மீன். இது வேண்டாம்னு மேல போறவன் பறவை. மனுஷன் இதுல ஜெயிப்பானா அதுல ஜெயிப்பானா தெரியாது. டக் ஆஃப் வார் நடக்குதா இல்லையா? இதத்தான் அப்படி ஒரு அடையாளம். இப்படி பார்த்தாரா, ஒரு பூதம் இவரை தூக்கிருச்சு. ஆண் பூதமா பெண் பூதமா? பூதத்துக்கு பேர் கர்க்கிமுகி. என்ன பேரு? கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்றார். பூதத்துக்கு பேர் கர்க்கிமுகி. ஆனா பெண்ணா? பெண்ணா? நல்லா சொல்லுங்க. கரெக்ட், பொண்ணு. முகி, முகன்னா ஆண், அவ்வை ஷண்முகி. இப்ப புரியுது சார். சார் இப்ப நல்லாவே புரியுது சார். நம்ம பொழப்ப பார்த்தீங்களா? ஷண்முகன்னா ஆண், ஷண்முகின்னா பொண்ணு. கர்க்கிமுகி, கர்க்கி முகன்னா ஆண், கர்க்கி முகின்னா பொண்ணு. பெண் பூதம் தூக்கிடுச்சு. இந்த பெண் பூதத்துக்கு என்ன தெரியுமா சாமா? எவனெல்லாம் சிவபூஜையை இப்படி பாதியில விட்டானோ, அப்படி 1000 பேர் கிடைச்சா நம்ம பூதத்துக்கு பிரேக்ஃபாஸ்ட் காத்தால. அது ஒரு 40 வருஷமா கிடக்குது. ஏன் இப்படி ஆளை தேடிட்டே இருக்கு? எவன்டா சிவபூஜை பண்றான்? இவன். ஒழுங்கா பாரு, பாதியில விட்டானா? ஆமா, தூக்கிட்டு வா. 40 வருஷம் ஆகியிருக்கு 1000 பேரை கண்டுபிடிக்க. இப்ப நம்ம ஊருக்கு வந்தா 40 நிமிஷத்துல 1000 பேரை கண்டுபிடிக்க. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அந்த பிசாசு அடிக்குது. நம்மள்ட்ட ஒரு பிசாசு இருக்கு தெரியுமா? அடிக்குது. உடனே போன கால வைக்கிறேன், நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுங்க. கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன். அது அநேகம் முறை அடிக்குது. நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுங்க. இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன். அடிக்குது.
நான் பூஜை பண்றேன், அப்புறம் பேசுங்க. திருவாசகம் சிவபுராணம் 95 வரி 94 முறை அடிச்சிருச்சு. கடவுள் என்ன கேட்பார்? ஏண்டா பூஜை பண்ணினியா, போன் பண்ணினியா கேட்பாரா இல்லையா? பூஜையை பாதியில விட்டவனை கண்டுபிடிக்க பூதத்துக்கு அந்த காலத்துல 999 பேரை கண்டுபிடிக்க 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சான். நம்மாடு நக்கீரர் 1000. பூதத்துக்கு சந்தோஷம், ஆகா அன்னைக்கு காலம் பெற சாப்பிடலாம் கொண்டு குகையில் அடைச்சு பிடிச்சு. குகையில 999 பேர் குண்டு குண்டா இருக்காங்க. சும்மா உருட்டி விட்டா 3 நாளைக்கு உருண்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கான். முதுகுல நெய் வலிக்கலாம். அப்படி இருக்கு. ஏன் பூதம் வளர்த்திருக்கு? ஏன் அது சாப்பிடுறதுக்கு. இவங்களுக்கெல்லாம் சோறை போட்டு வளர்த்து 1000 பேரை ஒரே அடி அடிச்சு சாப்பிடணும். பூதம் குளிக்க போயிடுச்சு. அதுக்கு ஒரு நல்ல வழக்கம், குளிச்சுட்டு சாப்பிடுறது. இல்லைன்னா கதை கெட்டு போயிருக்கும்ல. பூதம் குளிக்க போயிடுச்சு. இவங்க 1000 பேரை எல்லாம் திட்டுறான் நக்கீரர். நீ வந்துட்டியா, எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஐயோ பாவி வந்துட்டியே. கவலைப்படாதே, முருகன் காப்பாற்றுவான். யாரும் காப்பாற்ற மாட்டான். யாரு காப்பாத்துவா? முருகன் தான் காப்பாற்றுவான். துணை யாரு? முருகன் தான் துணை. முருகா பாட ஆரம்பிச்சிட்டார். திருமுருகாற்று படை 2000 வருஷத்துக்கு முன்னால சங்க இலக்கியத்தில் முதலில் வைக்கப்பட்ட நூல் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படைன்னா ஆற்றுப்படுத்துவது. ஆற்றுப்படுத்துவதுன்னா வழிகாட்டுறது. ஆறுன்னா வழின்னு அர்த்தம் தமிழ்ல. ரிவர் இல்ல, ரிவரும் தான் வழின்னு ஒரு அர்த்தம். வே ஆற்றுப்படுத்துவது. முருகன்ட்ட நான் போனேன், காலில் விழுந்து கும்பிட்டேன், அவன் எனக்கு பெருஞ்செல்வத்தை கொடுத்தான், இனிமே யாரு காலிலையும் நான் விழ வேண்டாம். அந்த அளவுக்கு எனக்கு பெருமையை கொடுத்து விட்டான், செல்வத்தை கொடுத்து விட்டான். உனக்கு என்ன பசிக்குதா? நேரம் முருகன்ட்ட போ. முருகன் எங்கே இருக்காரு? அவன் கேட்கிறான். திருப்பரங்குன்றத்துல போய் பாரு. திருப்பரங்குன்றத்துல பார்க்க முடியலன்னா திருச்செந்தூர்ல போய் பாரு. அங்கேயும் பார்க்க முடியலன்னா திருவாவினங்குடியில போய் பாரு. அங்கேயும் பார்க்க முடியலன்னா திருவேரக சுவாமி மலையில போய் பாரு. அங்கேயும் பார்க்க முடியலன்னா குண்டுதோராடல் திருத்தணியில போய் பாரு. அதுவும் முடியலையா, பழமுதிர் சோலை அழகர் கோயில் கல்லழகர் அங்க போய் பாரு. 6 இடம் சொல்லி இருக்கேன், எங்க வேணாலும் பாடு. மலைகளையெல்லாம் பாரு, சோலைகளையெல்லாம் பாரு, முருகன் இருப்பான், பிடிச்சுக்கோ. இதுதான் திருமுருகு ஆற்றுப்படை. முருகனிடம் ஆற்றுப்படுத்துவது. ஒரு பசியோட வந்தவனே தான் அந்த வீட்டுக்கு போ. பெரிய கருப்பன்னு ஒருத்தர் இருப்பாரு, நல்ல சாப்பாடு போடுவாரு. அவங்க வீட்டு அம்மா வயிறார சோறு போடும். அங்கே திருப்புகள் சோறும் கிடைக்கும், மனசுக்கும் கிடைக்கும், வயிற்றுக்கும் கிடைக்கும். போ, வழிகாட்டுறான் பாருங்க. அதுக்குத்தான் ஆற்றுப்படுத்துவதுன்னு பேர். ஆறுன்னா வழி. இது தாங்க திருமுருகாற்றுப்படை. மடமடன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். 300 சொச்சம் வரி. உலகம் உவப்ப எப்படி ஆரம்பம் சொல்லுங்க, மறக்கப்படாது. எனக்கு வேணும், அதுக்காக கேட்கிறேன். உலகம் உவப்ப அப்படித்தானே ஆரம்பிச்சாரு. நான் பாட்ட சொல்றேன். உலகம் உவப்ப வளநேர் உதிரிதரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன்விளங்க விருளி உருணர் தாங்கிய மதனுடைய நோன்றாள் செருணர் தேய்த்த செந்துருள் தடக்கை மறுவில் கற்பின் வாழ்வுதல் கணவன். பழைய சங்க இலக்கியம்ங்க, 2000 வருஷத்து தமிழ். அப்படியே பாடிக்கிட்டே போறார். பழமுதிர் சோலை வந்த உடனே முருகனை எதிர்த்தாப்புல நிக்க வச்சு அர்ச்சனை பண்ண மாதிரி அவன் பேரையெல்லாம் சொல்றார். மாலை மார்ப நூலறி புலவ செருவில் ஒருவ பொறுவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே வேல்கடு தடக்கை சால் பெருஞ்செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவர் பலர்புகள் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. முருகா அந்த பேர் தாண்டா பெரிய பெயர். உலகத்திலே உள்ள பேர்களில் சிறப்பான பேர் அது. முருகன் திருநாமம். நக்கீரர் மட மட மடன்னு பாட்டு கொட்டுது மழை மாதிரி. நான் அந்த காலத்தில் இதை பூரா பாடம் பண்ணினேன். சந்தோஷமா இருக்கேன். முருகனுடைய திருப்புகளை பாடம் பண்ணி மனசுல வச்சா நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். திருமுருகாற்றுப்படை முடிக்கிறார். பூதம் குளிச்சிருச்சு, வாசப்பிடிக்கு வந்துடுச்சு. ஒரு பார்வை பார்க்குது. 1000 பேர் இருக்கானா, எவனாவது ஓடி போயிட்டானா? எல்லாம் இருக்காங்க. உள்ள வேகமாக வருது.
இவர் பாட்டை முடிக்கிறார். பழமுதிர் சோலை மலை கிளவோனை இடும் என இழிதரும் அருவி. பழமுதிர் சோலைனா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கள்ளழகர் கோயில். அழகர் கோயில் கீழே மாமா மேல மாப்பிள்ளை, கீழே பெருமாள் மேல முருகன், கள்ளழகர். அங்கே ஒரு அருவி கொட்டும், அருமையான அருவி. கள்ளழகர் எங்க மதுரைக்கு வருவார். அப்பப்பா வந்து ஏகமா கொள்ளையடிச்சுட்டு போயிடுவார். அழகர் வர்ற பொழுது உண்டிகள் சும்மா தான் வரும். அழகர் போற பொழுது 40-50 லட்சம் கொண்டுகிட்டு போயிடுவார். வந்து அவ்வளவு பேர் அவ்வளவு அற்புதமா இருப்பார். அழகர் திருமணம் இருக்கே அவ்வளவு அழகா இருக்கும். நான் ஒரு முறை அழகருக்கு பக்கத்துல நின்று நேர்முக வர்ணனை பண்ணினேன் இந்த ரேடியோவுக்காக. எனக்கு கொண்டு அழகருக்கு பக்கத்துல நிக்க விட்டாங்க. கூட்டம் ஆயிரக்கணக்கில் கூட்டம், சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்கு அபிஷேகம் ஆனிச்சு. என்னையா குடத்துல தண்ணி கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். இது பழமுதிர் சோலையில உள்ள அருவி தண்ணின்னா. எங்க இந்த ஊர் தண்ணியில அழகர் குளிக்க மாட்டாரோ? மாட்டார். அழகர் எந்த தண்ணியில குளிப்பாரு? தூபரகங்கை தண்ணியில தான் குளிப்பாரு. குளிச்சா என்ன ஆகும்? நம்ம அப்படித்தானே கேட்போம். பக்கத்துல உள்ள அழகர் என்ன ஒரு மாடி பார்த்தாரு. அழகர் பொன்னிறமா இருப்பாரு. அந்த தண்ணியில குளிச்சா ஒன்னிறமா மாறி போயிருவாரு. புரியுதா புரியலையா? ஆமாங்க, தங்க அபரஞ்சி பொன் தங்கமா இருப்பார். அந்த தண்ணியில குளிச்சா கருத்து போவாராம். இன்னைக்கு அழகர் புறப்பட்டா பின்னால குடங்குடமா அழகர் கோயில் தீர்த்தம் வந்துட்டு இருக்கும். புரியுதா? அந்த அருவிக்கு என்ன பேரு? நூபுர கங்கை. அந்த அருவியை பாடுறார். இழும் என இழிதரும் அருவி. இழிதரும்னா கீழே கொட்டக்கூடிய அருவி. பழமுதிர் சோலை மலை கிழவோனே. கிழவன்னா தலைவன் அர்த்தம். கிழவன்னா உரிமை உள்ளவன் அர்த்தம். அந்த காலத்துல மனைவிக்கு கிழத்தின்னு பேரு. என்ன கணவன்கிட்ட உரிமை உள்ளவன். கணவனுக்கு கிழவன்னு பேரு. ஏன்? மனைவிட்ட உரிமை உள்ளவன் இவன் ஒருத்தன் தான். அந்த காலம். இப்ப கிளத்தினா பட்டுன்னு அடிச்சிருவாங்க. நீ என்ன கிளவின்னு சொல்றேன்? புரியுதா? 90 வயசானாலும் கிளவின்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏம்மா உனக்கு வயசு என்னன்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்டேன். 32. ஏம்மா 10 வருஷம் முன்னால கேட்டேன், அப்பவும் இப்படித்தான் சொன்னேன், இப்பவும் இப்படித்தான் சொல்றேன். ஏன்னு நமக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. நான் விட்டுட்டேன். புரியுதா? கிழவன்னா தலைவன் அர்த்தம். இவர் அந்த அர்த்தத்துல பழமுதிர் சோலை மலை கிழவோனேன்னாரா. முருகன் விளையாடிட்டான். நாம் கிழவனாகிய பின் அருள் செய்வோம். அத பாவி, இவன் என்னைக்கு கிழவன் ஆகிறது? முருகன் யாரு? இளைவன் தானையா? என்றும் இளையாய் ஆகா. தெரியாம பாடிவிட்டேன். நீ தமிழ் தெரிஞ்சவன், விளையாடி விட்டேன். ஐயோ பூதம் வந்துருச்சு பக்கத்துல. முதல்ல இவரத்தை அடிக்க போகுது. வந்துருச்சா? வேகமா ஆரம்பிச்சார். குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூதடிந்தாய் புந்தலைய பூத பொறுபடையாய் என்றும் இளையாய். என்றும் இளையாயினா என்னைக்கு இளைக்காதவன், என்றைக்கும் இளையவன். இளையாய் இளையாய். அப்பாடா சாமி, முருகன் காட்சி கொடுத்துட்டான். இளமையோட காட்சி கொடுக்கிறான். என்று இளையாய் அடகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கமரர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடான் என்றதுவும் கல் பொதும்பில், பொதும்புன்ன கொகை, கல் பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரங்கை வேல். வேலை தூக்கிட்டான். பூதம் பக்கத்துல வந்துருச்சு. வேலை தூக்கியாச்சு. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கை வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை. வேல் பாஞ்சிது பூதம் விழுந்தது. இன்னம் ஒரு கால் நெடும்பை குன்றுக்கும் கொன்னவில் வேல் சூர்தடிந்த கொற்றவா முன்னம் பனிவே நெடுங்குன்றம் பட்டுருவத் தொட்ட தனிவேலை வாங்கத் தகும் முருகா உன்னை ஒடிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். 5 முகம். அது என்ன 5 முகம்? பயப்படுற முகம். பயப்படக்கூடிய முகம் தோன்றினால் முருகன் ஆறுதல் அளிக்கக்கூடிய முகத்தை காட்டுவானா. அது 6 முகம், இது 5 முகம். இன்னொன்னு 5 முகம்னா சிவபெருமான்.
சிவபெருமானுக்கு 5 முகம். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். நீ 5 முகமான சிவபெருமானை பார்த்தா முருகப்பெருமானும் தெரிவார். சிவபெருமான் இஸ் ஈக்குவல் டு முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு என்ன பேரு? ஐமுக சிவன். முருகனுக்கு என்ன பேரு? அறுமுக சிவன். அவ்வளவுதானே. இது இஞ்சி, அது சுக்கு. ஒண்ணுதானையா. காஞ்ச இஞ்சி சுக்கு, கடல் தண்ணி உப்பு. சிவனும் கந்தனும் ஒண்ணு. தெரியாதவன் தான் தப்பா நினைக்கிறேன். புரியுதா? ஆமா சார். இப்ப யாரு காப்பாத்தனா? முருகன் காப்பாத்தனானா? ஆமா. இந்த அருணகிரிநாதர் இந்த அருணகிரிநாதருக்கு முன்னால் வாழ்ந்த நக்கீரர், 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த நக்கீரர் இந்த பாட்டை எப்படி தொடங்கினார்னு சொன்னேன். அப்பவே என்னமோ கேட்டனே, அதுக்குத்தான் கேட்டேன். உலகம் உவப்ப. ஞாபகம் வருதா? இப்போ திருப்புகள் பாடுறார். கடிமாமலர்க்குள் இன்பம் உழைவேலிகற்கு நண்பு தருமா கடப்பமைந்த தொடை மாலை கனமேறு ஒத்திடும்பன் இடுமா புயத்தணிந்த கருணாகர பிரசண்ட கதிர்வேலா வடிவார் குரத்தி தன்பன் அடி மீது முத்து நித்தமுந்தன் முடியான தொற்று கந்து பணிவோனே. ஒரு குரத்தி அவருடைய திருவடியை தூக்கி உன் தலையில வச்சுக்கிட்டு திரிகிறீங்க, உனக்கு வெக்கமில்ல? யார? முருகனை. வடிவார் குரத்தி. அப்புறம் என்ன? ரொம்ப அழகா இருந்தா அவர் திருவடியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டீங்க, தப்பா? வடிவார் குரத்தி தன் பொன்னடி. ஐயோ, அவர் திருவடி தங்கமா, பொன்னடியா? வடிவார் குரத்தி தன் பொன் அடி மீது நித்தமும் டெய்லி தூக்கி தலையில வச்சுக்கிறான். காலங்காத்தால எந்திரிச்ச உடனே வள்ளிங்கிற குரத்தி அவனுடைய பொன்னான அடியை தூக்கி தலையில வச்சு இருந்த முருகப்பெருமானே, வடிவார் குரத்தி தன் பொன் அடி மீது நித்தமுந்தன் முடியே தலை துகந்து வர வேணும். அதுல வள வாய்மை சொல் பிரபந்தம் முளக்கீரனுக்கு உகந்து மலர்வாய் இலக்கணங்கள் இயல் போதி உலகாம் உவப்ப என்று. உலகாம் இப்ப தானே சொன்னேன். உலகாம் உவப்ப என்றும் அருளார் அளிக்கு கந்த பெரியோனே. அடிமோனை சொற்கிணங்க உலகாம் உவப்ப என்றும் அருளார் அளிக்கு கந்த பெரியோனே. அடியேன் உரைத்த புன்சொல் அது மீது நித்த முந்தன் அடியே தலை துகந்து வர வேணும். திருவேரகத்தமர்ந்த பெருமாளே. உங்க புத்தகத்தில் இந்த பாட்டு இருக்கா இல்லையா? கடிமாமலர்க்குள். கடிமாமலர்க்குள். அது 1300 சொச்சம் பாட்டு திருப்புகள். எங்க இந்த வரலாற்று அப்படி உலகம் உவப்பன்னு இவர் பாடினதை எடுத்து முருகனுடைய திருவிளையாடல் இதை எடுத்து அருணகிரிநாத சுவாமி அடிமோனை சொற்கு இணங்க உலகாம் உவப்ப என்று உன் அருளார் அளிக்கு கந்த பெரியோனே. அடியேன் உரைத்த புன்சொல் அது மீது நித்தமும் தன் அருளே தலை துகந்து வரவேணும். எத்தனை திருவிளையாடல் சொல்லி இருக்கேன். இப்போ முருகன் திருவிளையாடல் 1, இப்ப 2. அந்த காலத்துல பொய்யாமொழின்னு ஒருத்தர், அவர் நல்ல புலவர், நல்லா பாடுவார், புலமை அதிகம். ஒருத்தன் அவர்கிட்ட போய், நீங்க சிவபெருமானையே பாடுறீங்க, முருகன் மேல ஒரு பாட்டு பாடக்கூடாதா? பாடுன்னா பாடணும், முடியலைன்னா முடியலேன்னு சொல்லணும், வாய் திமிர பேசக்கூடாது. இந்த பாருங்க, சொன்ன சொல்லுக்கு நான் அடிமை, சொல்லாத சொல் எனக்கு அடிமை. புரியுதா? சொல்லிட்டேன்னா நான் மாட்டிக்கிட்டேன்ல. திமிரு எப்பவுமே பணத்தினால திமிரு வரும், பணம் போனா போயிடும். பதவியினால திமிரு வரும், பதவி போனா போயிடும். இந்த படிப்புனால வந்த திமிரு இருக்கு, படிப்பு போகாதா இந்த திமிரும் போகாது. படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான். பாரதியார் திட்டுறாரு, கேட்டுங்க. நம்மால் படிச்சவரா? பொய்யா மொழியா? என்ன முருகனை பாட மாட்டேன்னு சொல்லலாம்? திமிரு வார்த்தை வந்துருச்சு. கோழியை பாடியவாய் புஞ்சை பாடாது. யாரு கோழி? நல்லா சொல்றீங்க பதில். சிவபெருமான் கோழியா, முருகன் யாரு? குஞ்சா. கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. திமிரு.
அவன் சிரிச்சுக்கிட்டான். வாயா வா, மாட்டிக்கிட்டியா வா, எல்லா பயனும் வாயினால தாண்டா மாட்டிக்கிறேன். நுணலும் தன் வாயால் கெடும். நம்ம பேச ஆரம்பிச்சாதான் நமக்கு அறிவு இருக்கான்னு தெரியும், இல்லைன்னு தெரியும். சரிதானே? சில பேர் அதுக்கு தான் வாயை திறக்கிறது இல்லை, கம்முன்னு உட்கார்ந்துட்டு போயிடுவோம். முடிஞ்சுது. அடுத்த ஊரில் ஒரு ராஜா. இந்த புலவர் அங்கே போய் ராஜாவை பாடி ஒரு பொன் மூட்டை, பொற்கிளின்னு பேரு. கிளின்னா தெரியுமா? முடிச்ச கிழிச்சதானே பணம் கொட்டும் காசு. ஒரு கிளி, பொற்கிளி. கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. தமிழ் ஒன்னனுக்கு அர்த்தம் உண்டுங்க, ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. அது கிழிக்கப்படுவது கிளி, ஒரு பொற்கிளி, ஒரு மூட்டை முடிச்சு ஒரு 500-600 ரூபா, ₹1 காசுன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த காலத்தில் தங்க நாணயம் வாங்கி ராஜாட்ட பாடி முடிச்ச கட்டிக்கிட்டு அப்படியே புலவர் வேகமாக வர்றாரு. சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, இவர் சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு, அந்த அம்மா சாப்பிட்டு 15 நாள் ஆச்சு, பிள்ளைகள் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. இந்த பணம் போனாத்தான் வீட்டில் சாப்பாடு. வீட்டில் சமயக்கட்டில் பூனை தூங்குது, நிம்மதியாக தூங்குது. இவர் போய்த்தான் சாப்பாடு பண்ணணும். பணத்தை கொண்டுகிட்டு வேகமாக வந்தாரா, குறுக்கில் வந்துட்டேன் ஒருத்தன். வேலை தூக்கி போட்டுட்டு கோலை தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். கையில் கோலோட வந்து, யோ நில்லு, திருடை. முருகன் திருடனா திருடன் இல்லையா? சொல்லுங்க. பக்கா திருடன். பள்ளிய திருடினது இல்லைங்க. அதாவது பொருளை திருடுறவங்க. இவன் மனசை திருடி விடுவேன். திருடி விட்டானா இல்லையா? திருப்புகள் படிக்கிறோம், நம்ம மனசை திருடி விட்டானா இல்லையா? செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் அறையன்றலுமே, அம்மா பொருளொன்று மறிந்திலனே. கந்தர அனுபூதி. பக்கா திருட நிறுத்திவிட்டான். எங்க இருந்து வர்ற? இந்த ராஜாவை பாடி வர்ற. அது என்ன மூட்டை? மூட்டையில காசு, தங்க காசு. மூட்டையை கொடு, பிடிங்கிட்டேன். இவருக்கு பசிக்குது, சாப்பிட்டலைங்க. பாவம். அந்த காலத்தில் புலமையும் வறுமையும் இரட்ட குழந்தைகள். பாரதியாருக்கு புலமை இருந்ததா? ஆமா. வறுமை இருந்ததா? ஆமா. எது அதிகம்? வறுமை அதிகம். புலமையும் வறுமையும். இந்த காலத்தில் புலவனுக்கு வறுமையும் போச்சு, புலமையும் போச்சு. அன்னைக்கு ரெண்டும் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்காக கொண்டுகிட்டு போறேன். நீ யாரு? நான் புலவன். புலவனா? ஐயோ, உனக்கு புலவன்னா பாட தெரியுமா? யோ, புலவன்னா பாட தெரியணும் ஐயா, சும்மா டிகிரி போட்டுட்டு போறது இல்லை. அப்படின்னா ஒன்று செய், என் மேல ஒரு பாட்டு பாடு. யாராவது ஒரு கோலோட நிற்கிறான். திருடன். நான் பார்க்க நல்லாவே இருக்கேன், பளிச்சுன்னு அழகா இருக்கேன், நல்ல திருட்டு பையன். என்ன வேணும்? நான் பாடுறேன், உன் பேரை சொல்லு. ஒரு பாட்டு 9 பாட்டு பாடுறேன். மூட்டையில் கிடைக்கணும், வீட்டுக்கு சோறு இல்லைங்க, வயிறு முக்கியம் இல்லையா? உன் பேரை சொல்லு. என் பேரு முட்டை. என்னடா என்னைய சொல்ற? என் பேரு எக்கு முட்டை. எவனாவது முட்டைன்னு பேர் வச்சு பேசப்படாது. முட்டை பாடுனா மூட்டை கிடைக்கும். முட்டையை பாடுனா மூட்டை கிடைக்கும். பாடுவோமா வேண்டாமா? மூட்டை வேணும், முட்டையை பாடிடுவோம். நமக்கு என்ன பேர் என்ன இருந்தா நமக்கு என்ன? முட்டையை பாடணும். அந்த காலத்து பாட்டு, தமிழ் அருமையான பாட்டு. ஒரு நிகழ்ச்சியை வச்சு பாடுற பாட்டு, சும்மா பாடுறதில்லை. இந்த பாருங்க, ஒரு தாய் அவனுடைய மகள் ஒருத்தனை காதலிச்சான். அந்த காலம் களவு மனம், அவன் கூட போயிட்டான். ரெண்டும் உண்டு தமிழ்ல. களவு மனமும் உண்டு, கற்பு மனமும் உண்டு. புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா கற்பு மனம், அவங்களே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா களவு மனம். இந்த முருகன் இருக்கான் பாருங்க, 2 வேளையும் பார்த்தேன். தெய்வானைய அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வள்ளியை இவன் போய் லவ் பண்ணி வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிவிட்டேன். களவு மனம் கற்பு மனம் ரெண்டும் செஞ்ச ஒரே ஆளு முருகப்பெருமான். அதனாலதான் அவனுக்கு கூட்டம் கண்டவகிட்ட செய்யறது. ஒரு பையனை போய் கேட்டேன், ஏண்டா அரேஞ்சு மேரேஜ் வேணுமா லவ் மேரேஜ் வேணுமா? கெட்டிக்கார பையன், சார் அரேஞ்சு மேரேஜ்னா என்ன? அப்பா அம்மா பார்த்து கிணத்துல தள்ளி விட்டா அரேஞ்சு மேரேஜ்.
நம்மளே போய் விழுந்தா லவ் மேரேஜ் எனக்கு வேண்டாம் சார்னா, டே நீ தப்பிச்சுக்கிட்டாடா நிம்மதியா இருக்கு, விட்டுட்டு வந்துட்டு. மனை மக்கள் சுட்டம் எனுமாயா வலையை கெடுக்க அறியாதே, வினையில் செடிக்கு அடிநாயேன் விடலுக்கு இறைத்து விடலாமோ, சுனையை கலக்கி விளையாடும் சொருவ குரத்தி மணவாளா, தினனர் சரித்திரமுள தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாட போறார் நம்ம புலவர். அம்மா மகளும் காதலனும் இந்த பக்கம் போயிட்டாங்க. ஐயோ, இந்த பாலைவனத்துல என் பொண்ணு நடந்து போறாளே, கால் சுடுமே. அதான் தாய் மனசு, கால் சுடுமே. இந்த பாலைவனத்துல கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுதே. கள்ளிச்செடி பால் உள்ள செடி, அது தீப்பிடிச்சு எரியணும்னா எவ்வளவு வெப்பம் இருக்கணும். இங்க இந்தியாவில் இப்ப வெப்பம் 104 108 டிகிரி போயிட்டு இருக்கு. ஆலையெல்லாம் வறுக்கிறாங்க. கேட்டுங்க, வெப்பம். கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுமே, என் பொண்ணு நடந்து போறாளே, அவ காலில கருவேல முள்ளு குத்துமே. காடு கருவேல முள்ளு குத்துமே. இந்த காட்டுல யாரு போவா? முட்டைங்கிறவனுக்கு பயந்த பகைவன் அல்லவா போவான். முட்டைங்கிறவனுக்கு பயந்த பகைவன் ஓடக்கூடிய காட்டிலே, முள் தைக்கக்கூடிய காட்டிலே என் பொண்ணு அநியாயமா போறாளே. இதுதாங்க அந்த பாட்டுக்கு அர்த்தம். பொன்போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே. கள்ளிச்செடி தங்கம் மாதிரி தீ பிடிச்சி எரியுதான். பொன்போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, என் பேதை செல்லற்கிசைந்தனளே. என்னுடைய அறியாத பொண்ணு இந்த புருஷனுக்கு ஆசைப்பட்டு இவன் பின்னால போயிட்டாளே. பொன்போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, என் பேதை செல்லற்கிசைந்தனளே. இதுல யாரு போவா? மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர் போம் காணவேல் முள் தைக்கும் காடு. வேல முள் தைக்கக்கூடிய காடு. முள் தைக்கும் என்பது முட்டைக்கும் சேரும். அப்ப 2 முட்டை. மானவேல் முட்டைக்கு மாறாய தெவ்வர் போம் காணவேல் முட்டைக்கும் காடு. ஐயா, நீ ஒரு முட்டையைத்தான் பாட சொன்ன, நான் 2 முட்டையை பாடிட்டேன், மூட்டையை கொடு. தரமாட்டேன். என்னையா, நான் தான் பாடி விட்டேன். உன் பாட்டில் குற்றம். குற்றமா? நீ கண்டுபிடிக்கிறியா? அதான்டா அநியாயம். ஏன்னா எவன் பேச்சில எவன் குற்றம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? நீ காட்டுல தெரிகிற பய, நீ எம்பாட்டுல குற்றம். என்னையா குற்றம்? இலக்கண குற்றமா? இலக்கண குற்றமா இருந்தா பரவாயில்ல, புது கவிதைன்னு விட்டுறலாம். சொல் குற்றமா? சொல் குற்றம் இல்லை, நல்லா இருக்கு. என்ன குற்றம்? பொருள் குற்றம். ஐயோ, பொருள் குற்றம் இருக்கப்படாதே. என்ன குற்றம்? சொல். ஐயா, கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுதா? ஆமா. அப்ப வெப்பம் எவ்வளவுன்னு அர்த்தம்? ரொம்ப அதிகம்னு தானே அர்த்தம். மண்ணில் கிடக்கிற கருவேல முள்ளு எரிஞ்சிலையா போயிருக்கு. அது எப்படியா காலில் குத்தம்? என்னையா புலவன்? காலில் விழுந்துட்டான். தப்பு தப்பு. அந்த காலத்து புலவன் தப்பு பண்ணா காலில் விழுந்துடுவேன். இந்த காலத்து புலவன் தப்பு பண்ணா என்ன, அதுக்கு எவ்வளவு கழிக்கணுமோ அதை கழிச்சுட்டு பாக்கிய கொடுத்துருன்னு கேட்பேன். நம்மளால அப்படித்தானே கேட்பேன். இல்ல நீ பண்ணலையா, உங்க அப்பா பண்ணலையா, போன முதலமைச்சர் பண்ணலையா, நான் பண்ணா என்ன தப்பு, அப்படித்தானே நம்மளும் கேட்பேன். இந்த பாருங்க, தப்பு பண்றது தப்பு இல்லை, தப்ப தப்புன்னு ஒத்துக்காதது தப்பு. தப்ப தப்புன்னு ஒத்துக்கிட்ட திருந்திடுவேன். ஒத்துக்கிறேன்னா ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேன். புலவன் காலில் விழுந்துட்டான். அப்பா, நீ யாரா? முட்டை இல்லையா, யாரோ தெரியல, நான் ஒழுங்கா பாடுவேன், என் பாட்டில் தப்பு வந்துருச்சு ஐயா. நீ யாரு? அது சரி, நீ யாரு? நான் பொய்யா மொழி. இந்த பாரு, நீ பாடுன மாதிரி அதே அம்மா, அதே காதலன் காதலி, அதே பாலைவனம், ஒம்பேரை வச்சு நான் பாடவா? என்னடா அநியாயமா இருக்கு. என் பாட்டில் குறை கண்டுபிடிச்சதே பெரிய காரியம், நீ என்ன மாதிரி பாடுவியா? அதுவும் வெண்பா. வெண்பா பாடுறது தமிழ்ல ரொம்ப கஷ்டம். பாடுறேன் கேளு, தப்பு இருந்தா சொல்லு. இப்ப அப்படி பாடணும். அதே மாதிரி வெப்பம். வெப்பத்துக்கு என்ன சொல்லலாம்? மழை பெய்ய நினைச்சுதான். பெஞ்ச மழை, லேச மழை பெய்ய நினைக்குமா, கொஞ்சம் துளி விழுந்தா கூட கீழே இருக்கிற நெருப்பு போய் எந்திரிச்சு போய் சுட்டுவிட்டு வருமா. மழை பெய்கிற வரைக்கும் காத்து இருக்காதான், அவ்வளவு வெப்பம் பாலைவனத்தில். விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும்.
துளி அங்கே வெந்து போயிடும். வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும் செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வளையும் போயினலே பொய்யாமொழி பகைவர் போல். பொய்யாமொழிக்கு பகைவர்கள் போகக்கூடிய அந்த பாலைவனத்திலே என் பேதை, ஐயோ அவ வளையல் கடந்து விழுகுதே, அந்த பேதை பெய்வளை போய்விட்டாளே. காலில் விழுந்துட்டான். பாட்டு நல்லா இருக்கு, தப்பே இல்லை. நீ யாரு? நான் முட்டை. என்னையா பண்ற? ஏன்பா, கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாதுன்னு சொன்னவன் நீதானே? ஆமா, முட்டைய பாடிவிட்டியே. கோழியை விட குஞ்சு சின்ன, குஞ்சை விட என்னைய நீ பாடிவிட்ட. மறைஞ்சிட்டான். யாரு திருவிளையாடல்? முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரும் பெருமாளே. நான் பாட்டு போற சொல்லல, இந்த நேரம் பறந்துகிட்டு ஓடிருச்சு. முற்பட்ட முரட்டு புலவனையா? அம்மா வார்த்தை டிபுரா பேசுனில்ல, மாட்டிக்க. அருணகிரிநாதசாமி பாடுறாரு, முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரும் பெருமாளே. ரெண்டாவது நிகழ்ச்சி சொல்லிட்டேன் வேகமா. என்ன பாடல் மறந்துட்டேன், முதல் வரி மறந்து போச்சு. இந்த வரி மட்டும் மனசுல நிற்குது. முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரும் பெருமாளே. இப்ப மூணாவது நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச நிகழ்ச்சி, தெரிஞ்ச பாட்டு, ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச பாட்டு. முருகன் சின்ன குழந்தை, குழந்தை தானே விளையாட, சின்ன குழந்தை. முருகனுடைய தம்பிக்கு பேரு வீரபாகுதேவர்னு பேர். 9 பேர்ல அவர் தான் நம்பர் 1. அவர் தம்பி அந்த பக்கம் நிற்கிறாரு. முருகப்பெருமான் சின்ன குழந்தை கைலாசத்தில் விளையாடிட்டு இருக்கார். மவுண்ட் கைலாஷ் யாத்திரை போற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று பார்த்தோம்னா கீழே மானசரோவர் தெரியும், எதிர்த்தாப்புல கைலாசம் தெரியும். பின்னால திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு தண்ணி கிடைக்கிறாப்புல தெரியும். அதுக்கு பேரு தான் சரவண பொய்கை. அங்கதான் முருகப்பெருமான் அவதாரம். நம்ம கிட்ட போக முடியாது, தூரத்துல காட்டுவான், பார்த்துக்கணும். எதிர்த்தாப்புல என்ன தெரியும்? மவுண்ட் கைலாஷ் தெரியும். கீழே பார்த்தா 135 கிலோமீட்டர் சுற்றளவு சும்மா தூய்மையான தண்ணீர் மானசரோவர் தெரியும். 3 தடவை போய் பார்த்திருக்கேன். அதனால இப்பவும் கண்டதைத்தான் சொல்றேன், புரியுதா? அந்த பின்னால சரவண பொய்கை. சரவண பொய்கையில முருகப்பெருமான் விளையாடிக்கிட்டு இருக்கார். பிரம்மா அந்த பக்கம் போறார். பிரம்மானா யாரு? நமக்கெல்லாம் தலையில் எழுதி வச்சான்ல அந்த ஆளு. இன்னைக்கு காலையில பெரிய கருப்பஞ்செட்டியார் வீட்டுல போய் நீங்க அந்த 12:30 மணி வரைக்கும் திருப்புகள் கேட்கணும்னு தலையில நல்லா எழுதி வச்சானல்ல, அவனுக்கு பேரு பிரம்மான்னு பேர். அவனுக்கு எத்தனை தலை? 4 தலை. 4 திக்குலையும் 4 தலை. ஒரு தலைக்கு எத்தனை வாய்? ஒரு வாய். அப்ப 4 திக்குலையும் 4 வாய். அவன் தான் திக்குவாயன். அம்மா, திக்குக்கு ஒரு வாய் இருந்தா அவன் திக்குவாயன் தான் ஐயா. 4 திக்குலையும் 4 தலையா கம்பீரமா வந்தானா இந்த குழந்தை விளையாடுதா, முருகா எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் நேத்தி பிறந்த பையன், இதுக்குத்தான் திமிருன்னு பேர். ஞானசம்பந்தர் உட்கார்ந்த பல்லக்க 12-13 வயசு ஞானசம்பந்தர் உட்கார்ந்த பல்லக்க 75 வயசு அப்பர் சுவாமி பின்னால நின்று தோல்ல தூக்கினாராம். பின்னால நின்று இவருக்கு தெரியல. ஒரு இடத்துக்கு போய் அப்பர் சுவாமியை காணமேன்னாராம். அவர் பின்னால உங்கள் பல்லக்கை தூக்கும் பேரு பெற்று அடியேன் இங்கே இருக்கிறேன்னாராம். ஏன் பின்னால தூக்கினாரு? முன்னால தூக்கினா இவர் கண்டுபிடிச்சு விடுவாரு. அப்பர் சாமி தூக்கப்படாதும்பார், அதுக்காக தெரியப்படாது, தூக்கணும் தெரியப்படாது. அதுதாங்க பணிவு. இந்த பெருமா எப்படி போனா? திமுரோட போனான். முருகப்பெருமான் வீரபாகு தான் ஆளை கூட்டிட்டு வா, கம்பீரமா போறான் சிவபெருமானை கும்பிட. வீரபாகு ஓடினாரு. அவன் திரும்பி பார்த்தான், 4 முகன். ஏன் 4 முகம்? உன்னை 6 முகம் கூப்பிடுது. புரிஞ்சு வச்சா? ஏன் உன்னை விட பெரிய ஆள்றா முட்டா பயல. 4 பெருசா 6 பெருசா? ஏன் 4 முகம்? உன்னை 6 முகம் கூப்பிடுது. அங்கேயே ஒரு கோடு போட்டு விட்டாரு. வந்தாரா? நீ யாருப்பா? நான் பிரம்மா. உனக்கு என்ன வேலை? உடம்பெல்லாம் படைக்கிறது வேலை. அப்படியா?
படைப்புக்கு எது ஆரம்பம்? வேதம். ஓ, உனக்கு வேதம் தெரியுமா? 4 முகமும் 4 வேதம், ரிக், யஜூர், சாமம், அதர்வம். அப்படியா, சரி, எங்க வேதத்தை சொல்லு. ஓம். நிறுத்து நிறுத்து நிறுத்து. அது என்ன வேதத்தை சொல்லுன்னா என்னமோ ஓம்ங்கிற? இதான் பிரணவம். அப்படியா? இதுக்கு என்ன அர்த்தம்? தெரியல, மாட்டிக்கிச்சு, பேச்சு வந்த தெரியல. ஏய்யா, பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாத நீ படைச்சின்னா உன்னால் படைக்கப்பட்ட அத்தனை பேரும் முட்டா பயலாக பிறந்திருப்பேன். இப்ப புரியுதா? நம்ம ரொம்ப பேரும் முட்டாளா இருக்கிறதுக்கு காரணம். உனக்கு அறிவு இருக்க வேண்டாம்? படைக்கிறவனுக்கு என்னையா ஓங்காரத்துக்கு பொருள் தெரியல, நீ எல்லாம் படைக்கிற வேலை பார்க்கிற. தலையில குட்டு நாராம். எத்தனை குட்டு? 4 தலையில 4 குட்டு. அருணகிரிநாத சுவாமி சொன்னாரு, தாளம் போட்டான்னாரு. தலையில என்ன பண்ணாரு? தூளிபட தாளமிடும் பெருமாளே. அப்படியே தலையிலிருந்து விபூதி பறந்துச்சான். தூளிபட தாளமிடும் பெருமாளே. பறந்துருச்சு. வீரபாகு, இந்த ஆளை கொண்டு ஜெயில போடு. போட்டாச்சு. இது வரைக்கும் நம்மளையெல்லாம் எண்ணினவன் இப்ப கம்பி எண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க. அம்மா, படைக்கிறது யாரு? வேலை நின்று போகுமே. வீரபாகு பக்கத்துல வந்தார். சுவாமி, என்ன பிரம்மாவை ஜெயில போட்டுட்டீங்க, படைக்கிறது? நான் படைக்கிறேன். கெண்டி கையில ஜபமாலை. முருகன் உடம்ப படைக்க ஆரம்பிச்சிட்டார். ஆன்மாவுக்கு தகுந்தாப்புல உடம்ப படைக்கிறவன் பிரம்மா. என்னுடைய ஆன்மா நான் பண்ணன நல்வினை தீவினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, நீங்க பண்ண நல்வினை தீவினைக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு உடம்பு. ஒரு மரத்துல காய்ச்ச காய் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு அம்மா வயிற்றுல பிறந்த புள்ள வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஏன்? வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. நான் பண்ணன வினை எனக்கு உடம்பு. நான் பாட ஆரம்பிச்சேன்னா அத்தனை பேர் எந்திரிச்சு ஓடி போயிருங்க. டி.எம். சௌந்தரராஜன் பாடினார்னா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவர் பண்ணன புண்ணியம், நம்ம பண்ணன பாவம். வினை, வினையினால உடம்பு படைக்க ஆரம்பிச்சாரா. நல்ல உடம்பு, நல்ல சிந்தனை, நல்லதா வந்துருச்சு. எல்லாம் மகாத்மாவாயிட்டாங்க. அத்தனை பேரும் மகான். என்னடா இது? பண்ணின பாவத்தை அனுபவிக்க கஷ்டப்படணுமே. கஷ்டப்பட்டா பாவம் குறைஞ்சு போச்சு. சந்தோஷமா இருந்தா பண்ணின புண்ணியம் குறைஞ்சு போச்சு. எல்லாருக்கும் கஷ்டமே இல்லை. படைச்சது முருகன்ல. எல்லாம் சிவபெருமான் காலில் போய் விழுந்துட்டாங்க. இந்த பாருங்க, உங்க புள்ள படைக்க ஆரம்பிச்சிட்டாரா, எல்லாம் ஆன்மா பூரா சந்தோஷமா இருக்கு, புண்ணியம்தான் போகுது, பாவத்தை கரைச்சிக்க வழி இல்லை, இப்படி போனா உலகம் கெட்டு போயிரும், என்ன செய்யணும்? நந்தி, நந்தியம் பெருமான் வந்தார். பிரம்மாவை ஜெயில இருந்து விடுதலை பண்ண சொல்லி முருகன் சொல்லு. நந்தியம் பெருமான் இங்க வந்தார். முருகா, என்ன? பிரம்மாவை ஜெயில இருந்து விடுதலை பண்ண சொல்லி அப்பா சொல்லிவிட்டு, அப்பாவே வர சொல்லு. இதுக்கு என்ன ஒரு அசிஸ்டன்ட்? அப்பாவையே வர சொல்லு. வேற வழி. சிவபெருமான் புறப்பட்டு வந்துட்டார். முருகா காலில் விழுந்துட்டார். நான் என்ன செய்யணும் அப்பா? பிரம்மாவை விடுதலை பண்ணு, வீரபாகு விடுதலை பண்ணு. அப்பா வந்துட்டார்ல, அவர் ராஜ மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கும்பிட்டார். பிரம்மா வந்து 2 பேரையும் கும்பிட்டார். இது எதுக்குடா வம்பு? நாளைக்கு அவரு ஜெயிலில் போட்டா நமக்கு பொழப்பே போயிருமே. 2 பேரையும் கும்பிட்டாரா. சரி, நீ போ, படைத்த தொழிலை செய். முடிஞ்சது. முருகா, என்னப்பா ஏன் அவரை சரியில்லை போட்டேன்? அவருக்கு பிரணவத்துக்கு பொருள் தெரியல. பிரணவம்னா தெரியுமா? நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. புறன்னு போட்டா விசேஷம், ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுற்று, சவம்னா வெளிப்பாடு. இங்க இருந்து வெளிப்பட்டு போறதுனாலதான் அதுக்கு சவம்னு பேரு. பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு, அம்மா வயிற்றிலிருந்து விசேஷமான வெளிப்பாடு. ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுத்து, சவம்னா வெளிப்பாடு, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு, நவம்னா புதுமை, பிரணவம்னா விசேஷமான புதுமை. அதே மாதிரி சாதம்னா சோறு, பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு. சாதம் சாப்பிட்டா பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சமாத்தான் சாப்பிடும். மூட்டை கணக்காக வாங்கிட்டு போகக்கூடாது.
பிரசாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையை தூண்ல துடைக்க கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, பிரணவத்துக்கு பொருள் சொல். என்ன அர்த்தம்? ஓம். ஓம் ஓம் அல்ல, ஓம். ஆ ஊ மா சேர்த்தான் ஓம். ஆ என்பது கடவுள், ஊ என்பது அம்பாள் பராசக்தி, மா என்பது இந்த ஆன்மா. ஆண்டவனுக்கு என்ன பேரு? அகர முதலானை அணியாப்பனூரானை. தேவாரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருக்குறள். ஆ என்பது கடவுள், ஊ போட்டா அம்பாள் பராசக்தி. அம்பாள் யாரு? கடவுளுடைய அருள். அருளுக்கு பேரு தான் அம்பாள். அருள் பண்ணலைன்னா ஆண்டவன்ட்ட போமா மாட்டோமா? நமக்கு என்ன, அவர் சிவனேன்னு இருந்துட்டு போறாரு. புரியுதா? அருள் முக்கியமா ஆண்டவன் முக்கியமா? அருள் தான் சார் முக்கியம். ஆனா முக்கியமா ஊனா முக்கியமா? ஊனா தான் சார் முக்கியம். பிள்ளையார் சொல்லி போட்டு தான் சார் கடுதாசி எழுதுவோம். ஊனா போடு. ஆ யாரு? கடவுள். ஊ யாரு? அம்பாள். மா யாரு? மாட்டிக்கிட்டு முழிக்கிற நம்மளெல்லாம். ஓம். ஓம் அதான்டா ஓங்கார். மூணும் சேர்ந்ததுதான் ஐயா உலகம். அருள் இல்லைன்னா நீ ஆண்டவன்ட்ட போக முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் என்பது ஆ, அருள் என்பது ஊ, வணங்குற ஆள் மா. ஓம். இந்த கருத்தை யாரு சொல்றா? முருகன் சொல்ல போறார். அருணகிரிநாத சுவாமி தான் இதை சொல்லி கொடுத்தார் எனக்கு. உபதேச மந்திரம். அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே. அடுத்த வரி என்ன? உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேன். உனை என்பது ஆண்டவனை, நான் என்பது ஆன்மா. அருள் பெறுவேனோ? அருள் மூணும் சேர்ந்தது தாண்டா உபதேச மந்திரம். உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. இருங்க, இப்ப சிவபெருமான் கேட்கிறார், முருகா உனக்கு தெரியுமா? பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா? இந்த புள்ள தெரியுமுங்கணும், இல்லை தெரியாதுங்கணும். இத்திருவிளையாடல். இருக்கிறபடி இருந்து கேட்டால் சொல்லுவோம். அதென்ன இருக்கிறபடி இருந்து? எப்பவுமே சொல்லி கொடுக்கிற வாத்தியாரு உட்கார்ந்து இருக்கணும், கேட்கிற பையன் நிக்கணும். இதான் நம்ம பழக்கம். இப்ப எல்லாம் மாறி போச்சு. பையன் பூரா உட்கார்ந்து இருக்க, வாத்தியார் நின்றுகிட்டே பாருங்க. எல்லாம் மாறி போச்சு. முந்தியெல்லாம் உரல் சுத்தாது, குழவிதான் சுத்து. இப்ப கிரைண்டர் சுத்திக்கிட்டு இருக்கு. மாறி போச்சா? அந்த காலத்துல பிள்ளைய தொட்டிகளை போட்டு இப்படித்தான் ஆட்டணும். இப்ப சிங்கப்பூர் ஸ்பிரிங் வந்துருச்சு, பையன் மேலே கிளையும். மாறி போச்சா? அந்த காலத்துல குழந்தை வேணும்னு தாய்மார்கள் அரசை சுட்டினார்கள். இன்னைக்கு குழந்தை வேண்டாம்னு அரசு தாய்மார்களை சுத்துகிறது. எல்லாம் மாறி போச்சு. பரவாயில்ல, இருக்கிறபடி இருந்து கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? மிஸ்டர் சிவபெருமான் நீங்க நிக்கணும், நான் உட்கார்ந்து இருக்கணும். இந்த குழந்தை இவ்வளவு உயரம். ஆமா, சிவபெருமான் எவ்வளவு உயரம் இருப்பார்? ஒரு 50,000 அடி குப்பை. உங்களுக்கு அமெரிக்கா பூரா தெரியும்னு வச்சுக்குவான், அதெல்லாம் தெரியாது. நமக்கு யாருக்கும் தெரியாத பகுதியே இன்னும் ஆஸ்திரேலியா தென் அமெரிக்காவில எல்லாம் இருக்குங்கிறான். இருக்கட்டும். உலகம், உலகத்துக்கு ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாம் சேர்த்தா யூனிவர்ஸ்ன்னு பேர். இதுக்கு என்ன பேரு? தமிழ்ல அண்டம், இங்கிலீஷ்ல யூனிவர்ஸ். இப்படி எத்தனை அண்டம் இருக்கு? போய்கிட்டே இருக்கணும். ராக்கெட் எல்லாம் போய்கிட்டே இருக்கணும். ஐன்ஸ்டைன் சொன்னா 1010 மில்லியன் அண்டங்கள். 1 மில்லியன்னா 10 லட்சம், 1010 மில்லியன்னா 101 கோடி, 101 crores யூனிவர்ஸ். நம்ம குப்பை. நமக்கு தெரிஞ்ச ரிச்மண்ட் ஒரு ஓரத்துல கூட இருக்கதா இல்லையா? எத்தனை? 1010 மில்லியன், 101 கோடி. யாரு சொன்னா? ஐன்ஸ்டீன். மாணிக்க வாசக சாமி சொன்னாரு, அப்பா 101 கோடி இல்லைடா, அதுக்கு மேலைடா. உனக்கு எனக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான்டா.
100 கோடியின் மேற்பட விரிந்தன அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. இன்னும் உலக அண்டம் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. சயின்ஸ் அது விஞ்ஞானம். மாணிக்கவாசகசாமி மெஞ்ஞானம். சரி இருங்க, சிவபெருமான் எவ்வளவு வேற இருப்பார்? அதுக்குள்ள இப்ப வந்தா இந்த யூனிவர்ஸ பூரா ஒரு பக்கம் வச்சு எங்க யாரு வைக்கிறது? சிவபெருமான ஒரு பக்கம் அப்படி சார் இங்க நில்லுங்க சார் அப்படி நிக்க வச்சு சிவனை பார்த்துட்டு இத்தனை கோடி அண்டங்களையும் ஒரு பார்வை பார்த்தா இத்தனை கோடி அண்டங்களும் காலையில நம்ம இந்தியாவில் ஒரு ஜன்னலை திறந்தா தூசி வரக்குது பாருங்க, அப்படி இருக்குமா. இத்தனை கோடி அண்டம் எப்படி இருக்கும்? தூசி மாதிரி இருக்குமா. அவர் அவ்வளவு பெரிய ஆளா இருப்பாராம். புரியுதா? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொண்டு நின்றலில் பகரின் 100 கோடியின் மேற்படவிருந்தன நுழை கதிரின் துண்ணணுப்புறைய சிறியாக பெரியோன். காலையில வீட்டுக்குள்ள வரக்கூடிய தூசி, அமெரிக்காவில் தூசி வராது, எங்க இந்தியாவில் தூசி வராம இருக்காது. அந்த தூசி கொஞ்சம் போல இவ்வளவு அண்டமும் தூசி மாதிரி தெரியுமா யாரை பார்த்த கண்ணுக்கு? அப்போ இந்த சிவபெருமான் நிக்கணுமா, நம்ம முருகன் குழந்தை இது உட்கார்ந்து இருக்கணுமா? எங்க சொல்றது? அவரு காது எங்க காணா. ஆமா, எவ்வளவு தூரத்துக்கு பார்வை போகும்? சிவபெருமான் என்ன பண்ணாரு? அந்த தொலைவு நிற்கிறாரு. பாதம் 2 வினவில் பாதாளம் 7னுக்கு அப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்த நின்ற தொன்மை மாணிக்க வாசகன். அப்பா குயில் 10 கம்பீரமா நிற்கிறாரா. முருகனா ஒரு ஜம்ப் பண்ணாரு. அப்பாவுடைய தோல்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். புள்ள அப்பா தோல்ல உட்காரலாமா? இந்த அப்பா கொடுத்துல வைக்கணும் இந்த புள்ள தோல்ல உட்கார்றதுக்கு. சின்ன புள்ள 5 வயசு 6 வயசு மாதிரி. முருகனுக்கு எத்தனை வயசு? வயசு கிடையாது சார். டேட் ஆஃப் பர்த் இருந்தா தான் சார் வயசு. டிஓபி இருந்தா தான் டிஓடி வரும். டிஓபி இருந்தா தான் ஏஜ் தெரியும். முருகன் எப்ப பிறந்தார்? பெம்மான் முருகன் பிறவான் இரவான். ஐயோ, அப்ப இவருக்கு வயசு சின்ன குழந்தை. தோல்ல எந்த தோல்ல உட்கார்ந்தாரு? வலது தோல்ல உட்கார்ந்துட்டார். அப்ப காது பக்கத்துல தானே இருக்க. முருகா ஓங்காரத்தின் பொருளை சொல்லு. அப்பாவுக்கு வலது காதுல சொல்லிவிட்டார். உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்து அருள் பெறுவேன். ஆகா, நல்லா இருக்குடா. தூக்கி இந்த தோல்ல வச்சாராம். முருகா ப்ளீஸ் ரிப்பீட். என்ன ஒரு தரம் சொன்னா இவருக்கு தெரியாதா? இன்னொரு முறை சொல்லு. ஏன் அறிவு இல்லையா? ஏன் இல்லை? இது எங்காது, அது உங்க அம்மா காது. வலது பக்கம் யாரு? சிவபெருமான். இடது பக்கம் யாரு? அம்பாள் பராசக்தி மீனாட்சி ராஜாத்தி. அவ காதுல சொல்லு. ஏன்? என்ற பொழுதில் பெரிது வக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அவ காதுல ஒரு தரம் சொல்றா. முருகன் சொன்னானா? இந்த திருவிளையாடல் பாட்டு ஞாபகம் வருதா? சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் செய் குருநாதா. தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு இருக்கட்டுமேனு உள்ள தெரியும். சிவனார் என தெரியாத பாட்டா சொன்னா இவர் திருப்புகளே இல்லை என்னமோ சொல்ல. அதுக்காக சிவனார் மனங்குளிர மனங்குளிர. ஆகா, அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, என்னை விட என் பிள்ளை அறிவாளியா இருக்கணும், அதான் எனக்கு மகிழ்ச்சி. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. சிவனார் மனங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிடும் பகர் செய் குருநாதா. சிவகாம சுந்தரிதன் வரபால கந்தனின செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதாவலைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும். அறிவாகமும் பெருக இடரானதும் தொலைய அருள் ஞான இன்பமது புரிவாயே.
இப்போ எத்தனை திருவிளையாடல் வந்திருக்கு? இப்படி காமிச்சா 3 தானே. அப்புறம் என்ன, 3 திருவிளையாடல் ஆச்சா. வேகமா இன்னும் 2 திருவிளையாடல் போகணும். அடுத்த திருவிளையாடல் ஒரு செம்படவ ராஜா, அவன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்றான். சொக்கலிங்க பெருமான் காட்சி கொடுக்கிறார். உனக்கு என்னடா வேணும்? அம்பாள் மீனாட்சியை நான் வளர்க்கணும். ஆசையை பார்த்தீங்களா? மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணா இருக்கணும். செட்டி நாட்டில் ஏகப்பட்ட வீடுகளில் மீனான்னு பேர் வைப்பாங்க. பேர் என்ன பார்த்தீங்களா? என் பொண்ணு பேரு மீனாட்சி, எங்க அம்மா பேரு மீனாட்சி, எங்க அக்கா பேரு மீனாட்சி. என்னங்க மீனான்னா 10 பேர் தலையத்துக்குவாங்க. ஆமா, சந்தோஷம். நான் மீனாட்சியை என் குழந்தையா வளர்க்கணும். அவனுக்கு ஆசையை பாருங்க. பையனை வளர்க்கறத விட பொண்ணை வளர்க்கறது சந்தோஷமா இருக்கும். பெரியாழ்வார் பாடுறாரு, ஒத்த பொண்ணை வச்சிருந்தேன், வளர்த்தேன், இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள் வந்து அவளை காதல் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டானே. ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு 2 அம்மாவில்ல. கிருஷ்ணனுக்கு எத்தனை தாயார்? பெத்தவ தேவகி, வளர்த்தது யசோதை 2. என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்ல. ஒரு மாமியாரையே சமாளிக்க முடியாது. என் பொண்ணுக்கு 2 மாமியார் இல்ல. நல்லா வளர்க்கணுமே. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொல்லோ. பெரிய பிள்ளையை பெற்ற யசோதை என் பொண்ணை மருமகளா நினைச்சு நல்லா வச்சுக்கணுமே. எப்படி பெரியாழ்வார் வாக்கு. 4000 திவ்ய பிரபந்தம். சரி, ஒரு செம்படவ ராஜாவுக்கு சிவபெருமான் வரம் கொடுத்துட்டார். மீனாட்சி உங்ககிட்ட குழந்தையாக வளர்வாள். பிறப்பாள் இல்லை, பிறக்க முடியாது. அவளை வயிற்றுல வச்சுக்க எவளாலையும் முடியாது. எங்க உலகத்தையெல்லாம் பெற்றெடுத்த தாய், அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கண்ணியன மறை பேசும் ஆனந்த ரூபம் அயிலே. இங்க மீனாட்சிகிட்ட போய் நீங்க தனிதானத்துல நின்னீங்கன்னா ஒன்னும் கேட்க வேண்டாமா, நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ கொடுக்கப்படும். ஆமா, அம்மா 3 மாசம் குழந்தைக்கு பசிக்குதுன்னு கேட்டதுக்கு அப்புறமா பால் கொடுக்கறா? நினைச்சு தனியா கொடுக்கறா? இவளுக்கே இவளது அன்பு இருந்தா அவளுக்கு எவ்வளவு அன்பு இருக்காது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாதியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களிருந்தருளுவதினியே. சரி, மீனாட்சி உனக்கு குழந்தையாக வளர்வாள். ராஜாவுக்கு சந்தோஷம். தமிழில் 5 இலக்கணம்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. பொருள் இலக்கணம் வேற மொழியில கிடையாது. பொருள் இலக்கணம்னா என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள கணவன் மனைவியோட சந்தோஷமா இருந்தா அதுக்கு அகம் ஒண்ணு பேர். வெளியில ராஜாவா இருந்தா புறம் ஒண்ணு பேர். அகமும் நல்லா இருக்கணும், புறமும் நல்லா இருக்கணும். அகம் நல்லா இருந்தா தான் புறம் நல்லா இருக்கும். அங்க தகராறு இருந்தா இங்க இருக்கு அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஆகுமா இல்லையா? அகப்பொருள், புறப்பொருள். சிவபெருமான் அகப்பொருள் இலக்கணத்தை கொடுத்தார். அது புரியல இவங்களுக்கு. அதுக்கு உரை எழுதணும்னு சொன்னாங்க. ஆளுக்கு புலவர்கள் உரை எழுதினாங்க. 5-6 பேர் உரை எழுதி விட்டாங்க. எந்த உரை நல்ல உரை தெரியல. ராஜா சந்தேகப்படுறான். அகப்பொருள் இலக்கணம் யார்? நக்கீரர் தேவிலையா, பரணர் தேவிலையா, கபிலர் தேவிலையா, யார் உரை தேவில சொல்ல முடியல. சொக்கலிங்க பெருமானே, இந்த அகப்பொருள் இலக்கணத்துக்கு உரை யார் உரை நல்லா இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு யாரையாவது அனுப்ப மாட்டியா? செம்படவ ராஜா தவம் 1, பாண்டிய நாட்டு மன்னன் தவம் 2 முடிஞ்சது. சிவபெருமான் அங்கே உட்கார்ந்து இருக்கார். மீனாட்சியை கூப்பிட்டார். அம்மா, என்ன? செம்படவ ராஜா உன்னை மகளா வளர்க்கணுங்கிறான். இந்த அகப்பொருள் இலக்கணத்துக்கு உரை சொன்னாங்களே, எந்த உரை நல்லா இருக்குன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளை அனுப்பணுங்கிறான். இந்த பாரு,
நம்ம 2 பேரும் இப்போ ஒரு டிராமா ஆரம்பிப்போம். டிராமா. நான் அடிக்கிறாப்புல அடிப்பேன், நீ அழறாப்புல அழணும். புரியுதா புரியலையா? அந்த காலத்துல ஒரு ராஜா ஒரு ரூல் போட்டுவிட்டேன். இது அடுத்த கதை. எல்லாரும் வீட்டுக்கு யார் வந்தாலும் உடனே சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும், விருந்து உபசரிச்சுத்தான் சாப்பிடணும்ட்டான். ஒரு கஞ்சனு அவன் பொண்டாட்டி கஞ்சியன். கஞ்சனுக்கு பெண்பால் கஞ்சி தானையா? போனா போதும். வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது. வெளியில போய் நல்லா பாரு, பார்க்கிறேன். ஆள் இல்லாத நேரத்துல சாப்பாடு தயார்னு சொல்லு. டபக்குன்னு கதவை போட்டுட்டு உள்ளுக்க வந்து நம்ம 2 பேருமா சாப்பிட்டுருவோம். தானா தின்னு வீணா போறது. கெட்டிக்காரங்க புருஷனும் பொண்டாட்டியும். அவன் வெளியே போவேன், பார்ப்பேன், ஆளே இருக்காதா, சாப்பாடு தயாரும்பேன், கதவை தச்சுட்டு வந்துடுவேன். ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அங்கே திரும்புகிற போதே சாப்பாடு தயாருங்கிறேன். உள்ள போன கதவை சாத்திப்படுறேன். இன்னைக்கு இவனை ஒரு கை பார்க்கணும். கதவுக்கு பக்கத்தில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். இந்த முட்டா பைய அதை பார்க்காம கதவை திறந்துக்கிட்டு சாப்பிட்னான்ல விடுகிறோம். பாடு தயார். அப்புறம் நீ மட்டும் கதவை சாத்திட்டீன்னா சாப்பிட்னா அவன் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டான். என்னடா உள்ள வந்து உட்காந்துட்டேன். சாப்பாடு போடுங்க. உள்ள பொண்டாட்டியோ நல்ல மனுஷன் இவன் இருக்கத நீ நான் என்ன பண்றது? இந்த பாவி பையன் காலுக்கு கீழே இந்த பக்கம் நான் பார்க்கல. சரி ஒன்று செய்வோம். என்ன, நம்ம 2 பேரும் சண்டை போடுற ஆப்பலை போடுவோம். அந்த பையன் எந்திரிச்சு போயிடுவேன். நான் அடிக்கிற ஆப்பலை அடிப்பேன், நீ அழறாப்பல அழணும். கையை எப்படி வச்சுக்கிட்டேன், பொண்டாட்டி முதுகலை இப்படியே அடிக்கிறேன். புரியுதா? அந்த பொண்டாட்டி ஓன்னு அழுதான். உட்கார்ந்து இருந்தவன் எப்படி இருப்பான்? போயிட்டேன். வந்தாங்க, எந்திரிச்சு போயிட்டான். ஆஹா கெட்டிக்காரத்தனம். முதல்ல கதவை சாத்து, கொக்கிய போடு. போட்டாச்சா? சாப்பிட உட்காந்துருச்சு 2. அவன் கேட்டான், நான் எப்படி அடிக்கிறாப்புல அடிச்சேன். அவன் என்ன கேட்டா, நான் எப்படி அழுகிறாப்புல அழுதேன். பின்னால இருந்து அவன் எந்திரிச்சான், நான் எப்படி போகாம இருந்தேன். இப்ப சோறு போட்டு தானையா தீரணும், வேற வழி இல்லையே. இவனை விட விருந்தாளி கெட்டிக்காரனா போயிட்டானா? அது மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு டிராமா நடத்துவோம். நான் அடிக்கிற ஆப்பிள் அடிப்பேன், நீ அழற ஆப்பிள் அழணும். சரி, அக்ரீடு. சிவபெருமான் உட்கார்ந்துட்டான். எங்க அம்பாளுக்கு தெரியாதா? அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டான். உனக்கு நான் இப்போ ஆகமங்களை எல்லாம் சொல்ல போறேன், நீ கேட்கணும். நந்தி யாரும் வரக்கூடாது, கதவை சாத்தி வை. நான் அம்மாவுக்கு உபதேசம் பண்ண போறேன். உத்தரகோஷம் அங்க, உபதேசம் பண்ண இடமுங்க. அம்பாளுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ண இடம் தான் உத்தரகோஷம் அங்கை. இதுக்கு கைலாசத்துல யாரும் வரக்கூடாது நந்தி. இங்க உபதேசம் நடக்குது. அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாளா, தூக்கம் வந்துருச்சு. அது என்னமோ தெரியல, தூக்க மாத்திரை போட்டா கூட தூக்கம் வராது. இந்த பேச்ச கேட்டு ஓரத்துல உட்கார்ந்தோம்னா தூக்கம் சொல்லட்டிருமில்ல. தூக்கம் வருமா வராதா? எல்லாம் நடிப்புங்க. அவ என்ன பண்ணனா, தூங்கிட்டான். சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு. எல்லாம் டிராமா மறக்கப்படாது. நீ ஒரு ஆகமம் சொல்ற பொழுது தூங்கிட்ட, செம்படவனுக்கு மகளாக போய் பிறப்பாயா? காரணம் இல்ல, காரணம் இல்லாம பிறவி இல்லையே, பிறப்பாயாக. அந்த நேரத்துல பிள்ளையாரும் சுப்பிரமணியரும் வந்துட்டாங்க. நந்தி கதவை திறக்க கூடாதுன்னு அப்பா உத்தரவு. கதவை உடைச்சு உள்ள வந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இவர் என்ன பண்றாரு, அம்மாவுக்கு சாபம் கொடுக்கிறார். நீ செம்படவன் மகளாக பிறப்பாய். பிறப்பாயினா வயிற்றுல இல்ல, தரையில கிடந்து வளர்க்கணும். இது காதுல விழுந்துருச்சா? முருகப்பெருமான் பார்த்தாரா? சிவபெருமான் கையில ஆகமங்கள் 7 இருந்துச்சா? 7 எடுத்து கடல்ல வீசிவிட்டார். முருகா 7 எடுத்து கடல்ல வீசினில்ல, நீ மதுரையில நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்துல பிறப்பாய் போ. அவருக்கு அடுத்த சாபம்.
நந்தி, நந்தி ஏன் இவங்களை உள்ள விட்ட? நீ சுறாமீனாக பிறப்பாய். ஆள் ஆளுக்கு திட்டம் போட்டு சொல்லியாச்சு. பிள்ளையாருக்கு சாபமே கிடையாது. பிள்ளையாருக்கு சாபம் கொடுத்தா அது சிவனையே சேருமா? சிவனுக்கு எத்தனை கண்ணு? பிள்ளையாருக்கு எத்தனை கண்ணு? சீதக்களவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு வலை இசைபாட பொன்னரை ஞானும் பூந்தியிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தலையதிப்ப பேடை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீளமேனியும் நான்றவாயும் நாலிருபுயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு செவியும். புரியுதா? பிள்ளையாருக்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. இந்த பிள்ளைக்கு சாபம் கொடுத்தா ஐயோ அது நமக்கு வந்துடும். நிறுத்துங்க. அம்பாள் போய் ஒரு குழந்தையா கிடக்க, செம்படவ ராஜா குழந்தை எடுத்து வளர்க்க, நந்தி சுறாமீனாக பிறக்க, சுறாமீன் வேட்டைக்கு பயங்கரமா எல்லா கப்பலையும் கவிழ்க்க, அப்படியே இந்த குழந்தை வளருது. அம்பாள் வளர்கிறாள். அந்த செம்படவ ராஜா என்ன சொன்னான்? இந்த சுறாமீனை யார் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என் பொண்ணை கொடுப்பேன். சிவபெருமான் புறப்பட்டார். இது டிராமாவில் செகண்ட் பார்ட். எதுக்கு புறப்பட்டார்? சுறாமீனை கொல்லணும். சுறாமீன் வாயில தான் இந்த ஆகமங்கள் இருக்கு. இந்த வீசினது அது வாயில கப்பிக்கிச்சு, அதை எடுக்கணும். சுறாமீனை கொன்றார். அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இது இந்த முருகன் எங்க போய் பிறந்தார்? மதுரையில உப்பு வியாபாரம் பண்ற செட்டியார்கள். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்றோமே, அவங்களெல்லாம் அந்த காலத்துல உப்பு வியாபாரம் பண்ணவங்க. செட்டியாருக்கு என்ன தெரியுமா பேரு? உப்பூரி குடிகிழார். உப்பூரி குடிகிழார். இந்த முருகன் எங்க போய் பிறந்தாரு? அங்க போய் கிடந்து ஒரு குழந்தையாக கிடந்து அவங்க எடுத்து வளர்த்தார்கள். பேரு உருத்திர சன்மன். ஊமப்பிள்ளை, வாய் பேசாது, அழகான பிள்ளை வளர்த்தார்கள். சங்க புலவர்கள் எல்லாம் அங்க போனாங்க. அகப்பொருளுக்கு இலக்கணத்துக்கு உரை எழுதியிருக்கான். எந்த உரை சிறந்ததுன்னு நீங்க தான் சொல்லணும்னு சிவபெருமான் கட்டளையினாங்க. ஊம பிள்ளை அது எப்படி சொல்லும்? சரி, எல்லாம் உட்கார்ந்தாங்க. ராஜா வந்துட்டான். ஒவ்வொரு உரையா வாசிக்கிறாங்க. இந்த புள்ள பேசாம உட்கார்ந்துருக்கு. நக்கீரர் உரை வந்தது. பிள்ளைக்கு கண்ணீர் கொட்டுது. மெய்மயிர் சிலிர்க்கிறது. மெய்மயிர் சிலிர்ப்ப கண்ணீர் கொட்ட இந்த பிள்ளை உட்கார்ந்தது. உடனே என்ன ஆச்சு? ஓஹோ, நக்கீரர் உரைதான் சிறந்த உரை. சிறந்த உரைன்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு உண்டு? முருகப்பெருமானுக்கு உண்டு. முருகப்பெருமான் எப்படி வந்தார்? உப்பூரி குடிகளார் மகன் உருத்திர சன்மன் என்று வணிக குழந்தையாக வந்தார். இந்த வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியாதில்லை. அருணகிரிநாத சுவாமி அதை பாடுறார். முருகன் திருவிளையாடல். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல விராலி மலைன்னு ஒரு ஊர். சீரான கோலகால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித தேவாதி தேவர் சேவை செய்யும் முகமலராரும் சீராடு வீரமாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியடி ஸ்ரீராகமோது நீப பரிமள இருதாளும். அந்த பாட்டுல இருங்க, நான் வரிய சொல்றேன். ஏறாறு மாட கூட மதுரையில் மீதேறி. புரியுதா? எங்க? மதுரையில். ஏறாறு மாட கூட மதுரையில் மீதேறி மாறியாடும் இறையவர் 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம். 49 பேரும் உரை எழுதியிருக்காங்க. 7 49 சங்க புலவர்கள். 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம். ஈடாய ஊமர் போல. ஊமர்னா என்ன அர்த்தம்? ஊமையின் அர்த்தம். வணிகரில், வணிகர்னா யாரு? செட்டியார். ஏறாறு கூட மாட மதுரையில் மீதேறி மாறியாடும் இறையவர் 7 பேர்கள் கூற வரு பொருள் அதிகாரம்.
ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆலவாயின் விதி செய்த லீலா விசார தீர வரதர குருநாதா கூற அழியான் முவிய நினைப்பவன் இடேறுமாறு பானு மறைவிசை கோபாலராய நேயமுல திருமருகோனே கோடாமலார வார அலையில் அலையதிர் காவேரியாறு பாயும் வயலியில் கோனாடு சூழ் பிராலிமலை உரை பெருமாளே. விராலிமலை திருப்புகள்ல முருகனுடைய இந்த திருவிளையாடலை கருணகிரிநாத சுவாமி அப்படி பாடுறார். மதுரை எப்படியா? ஏறாறு அழகான மாடகூடங்கள் நிறைந்த மதுரை. ஏறாறு மாடகூட மதுரையில் மீதேறி மாறியாடும் சிவபெருமான் எப்படி ஆடுறாரு? மதுரையில கால் மாறி ஆடுறாராம். எல்லா ஊர்லையும் இடது பாதம் தூக்குவார், வலது கால் ஊன்றுவார். மதுரையில இடது காலை ஊனிக்கிட்டார். ஏன்? அது லெப்ட் யாரு? மீனாட்சி. மதுரையில யாரு? ராஜாத்தி மீனாட்சி. இவர் யாரு? இவர் ராஜா அல்ல, ராணியினுடைய கணவர். அவதான் மகாராணி. அவ பார்த்து கொடுத்தது தானையா இவருக்கு சாம்ராஜ்யம். மதுரையில யார் ராணி? மீனாட்சி. கல்யாணம் பண்ண உடனே தன்னையும் கொடுத்தா, தன் ராஜ்யத்தையும் கொடுத்தா. அதனாலதான் அவளுக்கு அந்த பேரு. இன்னைக்கு மதுரையில ஆட்சி 6 மாசம் மீனாட்சி, 6 மாசம் சொக்கலிங்க பெருமான். பின்னாலே வந்த நம்ம திருமண நாயக்கன் அந்த பெரிய திருவிழாவை மாற்றி வச்சதுனால 4 மாசம் மீனாட்சிக்கு ஆட்சி, 8 மாசம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி. மதுரையில இன்னைக்கு ராஜாவெல்லாம் கிடையாது. யார் ராஜா? சொக்கலிங்க பெருமான். ராத்திரிக்கு சொக்கலிங்க பெருமான பள்ளி அறைக்கு அனுப்புற பொழுது அந்த அர்ச்சகர் சொல்லுவார், சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக். சோமசுந்தர கடவுள் இல்லை, உங்களுக்கெல்லாம் கடவுள். மதுரைக்கு அவர் யாரு? சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக் அப்படிம்பார். புரியுதா? இப்ப எத்தனை ஆச்சு? 4 ஆச்சா? இன்னும் ஒண்ணு சொல்லணும். ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். அது ரொம்ப முக்கியமானது. ஆமா, முருகனுக்கு எத்தனை சம்சாரம்? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். அநியாயமா இருக்கு. ஒண்ணு தெய்வ யானை, இன்னொன்னு வள்ளி. சரி, தெய்வ யானை யாரு? தேவேந்திரன் வளர்த்த பொண்ணு. ஐராவதம் என்ற யானையால் வளர்க்கப்பட்டவள். அதனால அவளுக்கு தெய்வ யானை என்ன பேரு. முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்தை முடிச்சார். திருப்பரங்குன்றத்துல வந்து உட்கார்ந்துட்டார். தேவேந்திர வந்து காலில் விழுந்தான். உங்களாலதான் சூரன் இப்போ இல்லாம போனா, நீங்க தான் எங்களுக்கெல்லாம் கதி. நாங்க நன்றி செலுத்த விரும்புறோம். என்ன? என் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். முருகப்பெருமான் பார்க்கிறார். ஓஹோ, முந்தி தவம் பண்ணன 2 பேர்ல இவ ஒருத்தி. மகாவிஷ்ணு சிவபெருமான நினைச்சு கும்பிட்டாராம். கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துதான். 2 கண் மணிகள் அப்படி எடுத்தாராம். 2 பெண்மணிகள் ஆகிட்டு. அப்ப இந்த 2 பெண்மணிகளும் யாருடைய பிள்ளை? திருமாலுடைய பிள்ளை விஷ்ணு. இந்த 2 கண்மணிகளான பெண்மணிகள் தவம் செய்தன. எதுக்கு? முருகனை கல்யாணம் பண்ணிக்க. முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். சூரசம்ஹாரம் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவேன். ரைட். ஒரு பொண்ணை வளர்த்தது தேவேந்திரன். இப்போ அந்த பொண்ணை திருப்பரங்குன்றத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். தேவேந்திரனுடைய பொண்ணை தேவேந்திரன் கூட்டிக்கிட்டு வர இவர் திருப்பரங்குன்றத்துல இருக்கார். கல்யாணம் ஆச்சு. அவ வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த 2வது பொண்ணு என்ன ஆச்சு? இவ பேரு அமிர்தவல்லி, அவ பேரு சுந்தரவல்லி. சுந்தரவல்லி என்ன ஆனாள்? அவ என்ன பண்ணா, ஒரு மான் வயித்துல குழந்தையா இருக்கிறான். மான் வயித்துல. அந்த மான் வயித்துல குழந்தையோட அப்படி ஓடுனுச்சா, திடீர்னு பிரசவம் ஆக போகுதா. வள்ளிக்கிழங்கு இருந்த குழி, அந்த குழி கிட்ட வந்த உடனே மானுக்கு இந்த குழந்தை வெளியில வந்துருச்சு. வெளியில வந்து விழுந்த உடனே மான் பார்த்தது, ஐயோ இது நம்மள மாதிரி இல்லையே, மனுஷ குழந்தையாவில் இருக்கு. மான் ஓடி போயிடுச்சு. இந்த பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை எதுக்குள்ள கிடக்கு? வள்ளிக்கிழங்கு இருந்த குழிக்குள்ள கிடந்து கத்துது.
எப்படி கத்துது? குவா குவா. இல்லை, முருகனுக்கு என்ன பேரு? குகன்னு பேரு. குகா 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 குகா. ஊர்ல உள்ள முட்டாள்கள் போற குழந்தை குவா குவான்னு கத்துது அப்படின்னு மாத்தி விட்டாங்க. அது முருகனை நினைச்சாமா? முருகன் பேர்ல சிறப்பான பேர் அது. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் உணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவை என் குணபஞ்சரனே. அது மாதிரி குகா 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 குகா. நம்பி ராஜா வேடன் வர்றான், குழந்தை இல்லை. எங்கேயோ ஒரு குழந்தை கத்துது, வந்து பார்க்கறான். முழு முழுன்னு அழகான குழந்தை. குழந்தை எப்படி இருக்கணும்? முழு முழுன்னு இருக்கணும். சன்னியாசி எப்படி இருக்கணும்? ஒல்லி குச்சியா இருக்கணும். நம்ம ஊர்ல சன்னியாசி நல்ல கம்பீரமா வர, கைய அங்கே இருக்கு, என்ன கைய கொண்டாட முடியல, அப்படி வராரு. சன்னியாசி குண்டா இருந்தா ரொம்ப தப்பு. சாமியார் குண்டா இருந்தா 7-8 மாமியார் கேட்கும், மறக்காதீங்க. சாமியார் எப்படி இருக்கணும்? ஒல்லி குச்சியா இருக்கணும். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான், காஞ்சி காமகோடி பீடம், ஒல்லி குச்சியா இருப்பாரு. அப்படித்தான் இருக்கணும். குழந்தை எப்படி இருக்கணும்? வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பழ கண்ணங்களாம் அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா. கண்ணன், கண்ணனுக்கு உடம்பு எப்படி இருந்துச்சான்? வள்ளிக்கிழங்கு மாதிரி இருந்துச்சான். கண்ணின் அழகுரைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை, கண்ணின் அழகு கண்டே உன்னை கண்ணா என்றழைத்தேன். அழகா அப்படி தக்கணும் பிள்ளை. இது குழந்தை பொழு பொழுன்னு இருக்கு, பெண் குழந்தை அழகா இருக்கு, அப்படியே தூக்கிட்டான். அவன் பண்ணின தவம். வீட்டில் பொண்டாட்டிகிட்ட கொண்டே கொடுத்தான். இவளுக்கு என்ன பேரு? வள்ளிக்கிழங்குல இருந்தாளா, வள்ளின்னு பேர் வை. பேர் பொருத்தம் பார்த்தீங்களா? புரியுதா புரியலையா? வள்ளிங்கிறது பெண்பால், அதுக்கு ஆண்பால் என்ன? மூடத்தி பெண்பால், மூடன் ஆண்பால். புரியுதா? மூடன் ஆண்பால், மூடத்தி பெண்பால். அரண் ஆண்பால், அரி பெண்பால். வள்ளி பெண்பால், வள்ளல் ஆண்பால். முருகன் வள்ளல், அப்ப அவர் மிஸ்ஸஸ் வள்ளி தானையா? வள்ளலுக்கு பெண்பால் என்னையா? வள்ளி. ஐயோ, முருகன் வள்ளலாம், அதை காட்டுறதுக்கு இவ வள்ளியா? இவளுக்கு ஏன் வள்ளின்னு பேர் தெரியுமா? உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 1000 தடந்தோள் வாழ்க தெரியுமல்ல அந்த பாட்டு. அப்புறம் என்ன? அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கோடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா. அது என்னங்க மாறிலா வள்ளி? மாறுன்னா வல்லினம், மாறுபடாத வள்ளி. என்ன மாறுபடாத வள்ளி? முருகப்பெருமான் சொல்றாராம், திருப்புகள் படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு இனிமே ஒரு மாத்தைக்கு $50,000 வருமானம் வர்றாப்பல பண்ண. யாரு சொல்றா? முருகன். வள்ளி சொன்னாலாம், என்னங்க கஞ்சத்தனமா இருக்கு, 50,000 வேண்டாம், $1,00,000 சொல்லுங்க. புரியுதா புரியலையா? மாறுபடாத வள்ளி. கணவன் சொல்லுக்கு மாறுபடாத வள்ளி. நம்ம யாருக்காவது பிராமிஸ் பண்றதா இருந்தா யாரை பார்ப்போம்? பின்னால திரும்பி பார்ப்போம். அங்க எள்ளும் கொள்ளும் வெடிச்சுதுன்னா பேச மாட்டோம். இல்லைன்னா சார் நீங்க வாங்க, நான் பணம் கொடுக்கிறேன். புரியுதா? மாறுபடாத வள்ளி. முருகன் என்ன கொடுக்கிறானோ அதை இன்னும் அதிகமா கொடு அப்படின்னு சொல்லக்கூடியவள். அதனால அவளுக்கு என்ன பேரு? மாறிலா வள்ளி வாழ்க. அவன் வள்ளல், இவள் வள்ளி. பேர் பொறுத்து அமைஞ்சு வச்சே. சில வீடுகளில் தான் பேர் பொறுத்து அமையும், இல்லைன்னா அமையாது. வள்ளி குழந்தை வளர்ந்தது. எல்லாம் அவங்க வேடர்கள். நம்பி ராஜா முருகனை பத்தி ரொம்ப சொல்லி கொடுத்தாரு. இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கிற போதே முருகா 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 முருகனோடையே விளையாட ஆரம்பிச்சிருச்சு. பெண் குழந்தையா பருவம் வந்துதா, நான் முருகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் முருகனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வேடர்கள் நம்பி ராஜா என்ன பண்ணாங்க? வயசான பொண்ணு, இந்த பாரு நம்ம திணை புனை வச்சிருக்கேன், திணை, அதை கிளியெல்லாம் கொத்துது, நீ போய் காவல் காக்கணும். இந்த பொண்ணு போய் பரன்ல போய் நின்றுக்கிட்டு கல்லை விட்டு எரிஞ்சு இந்த கிளி, காடை, மைனா,
குருவி இதெல்லாம் வராம கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டுது. கீழே தினை பயிர் வளருது. புரியுதா புரியலையா? இன்னும் புரியலம்மா. தினை பயிருங்கிறது நம்ம பக்தி. இந்த வள்ளி தான் நீங்களும் நானும். இந்த குருவி எல்லாம் வருது பாருங்க, அதுதான் ஆணவம், கண்மம், கோபம், பொறாமை, காமம். இதையெல்லாம் எதை விட்டு எரிஞ்சு விரட்டனா? முருகன் நாமங்கிற கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டி விட்டான். இந்த பக்தி பயிர் என்ன ஆகுது? நல்லா வளருது. பக்தி பயிர் வளைஞ்சா யாரு வருவா? முருகன் வருவா. வள்ளிங்கிறது யாரு? நீங்களும் நானும், மறக்காதீங்க. அந்த பயிர் என்ன? பக்தி பயிர். அந்த காடை குருவி எல்லாம் என்ன? நம்ம பக்தியை கெடுக்கிற அயோக்கியங்க. இப்ப அந்த வரிசையிலே ஒரு பிசாசும் சேர்ந்து விட்டது. ஒரு நாளைக்கு 555 மெசேஜ். ரொம்ப முக்கியம் பாருங்க. கெட்டு குட்டிச்சவரா போயிடுறோம். 40% நன்மை இருக்கு, அதால 60% தீமை இருக்கு. கவனமா இருக்கும், கவனமா இருக்கணும். ரொம்ப அதை பயன்படுத்திட்டா மூலக்கோளாறு வந்துடும்னு இப்போ பயமுறுத்துறாங்க. நமக்கு அது இல்லாம வாழ முடியல. பட்டாட்டியை காணோம்னா கூட நிம்மதியா இருக்காங்க. செல்லு தொலைஞ்சு வச்சுன்னா தவிக்கிற சார். எல்லாம் அதுல இல்ல இருக்கு, எல்லாம் அதுல இல்ல இருக்கு. இந்த பறவைகளை பூரா முருகப்பெருமானுடைய திருநாமங்கிற கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டனாலா வள்ளி வளர்ந்துட்டான். நாரத முனிவர் அங்கிருந்து வந்தார், பார்த்துட்டார். முருகா திருத்தணிக்கு போறார். முருகன் எங்கே இருக்கார்? திருத்தணியில இருக்கார். வள்ளி எங்கே இருக்கா? வள்ளிமலையில இருக்கா. இந்த வள்ளிமலையை பற்றி கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்ல போறேன், மறக்காதீங்க. என் சொந்த அனுபவம் ஒண்ணு, அதை கடைசியா சொல்றேன். அதை சொன்னா பேச்சு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நினைப்பட வச்சுக்கிடுங்க. திருத்தணியில இருக்கார் முருகப்பெருமான். நாரதர் அங்க போனார். முருகா பார்க்கிறார். என்னையா இன்னைக்கு வேற இடம் கிடைக்கலையா? இங்க வந்துட்டு நாரதன் கலகன் நன்மைதான் முருகா. இப்ப என்ன செய்யணும்? மான் மகள், மான் வயிற்றுல பிறந்தவதானே அவன். அந்த மான் மகள் உமது சொந்த அம்மான் மகள். இவ அம்மான் யாரு? பெருமாள். பெருமாள் கண்ணுல இருந்து வந்தவதானே அவர். அதனால உங்க அம்மான் மகள் முறை பொண்ணு. முருகா வள்ளிய நீ கல்யாணம் பண்ணிக்கணும். முந்தைய அவ தவம் பண்ணனா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன். முருகா அதுல ஒண்ணு என்ன? நான் அந்த பொண்ணை நேற்று போய் பார்த்தேன். யாரு? நாரதர், கட்ட பிரம்மச்சாரி. இந்த பொண்ணை அன்னைக்கு போய் பார்த்தேன். அவ என்ன சொல்றா? முருகன் தான் எனக்கு கணவனுங்கிறான். எனக்கு அவளுக்கு கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. நான் சொல்லிட்டேன், இந்த பாரு உன்னை எவனோ ஒரு பைய திருடிக்கிட்டு போய்த்தான் கல்யாணம் பண்ண போறான்ட்டு வந்துட்டேன். முருகா நீ அவளை திருடிக்கிட்டு தான் கல்யாணம் பண்ண. யா இந்த வம்பு இல்லை, அது அப்படித்தான். சரி அக்ரீடு. இப்போ முருகப்பெருமான் அந்த பொண்ணு எங்க இருக்கு? நல்ல ஆசிரமம், திணைப்புணம். அப்பா நம்பிராஜன் கொஞ்சம் தூரத்துல, இவளுக்கு தனி இவளுடைய தோழிகள். முருகா 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 அன்புட உருகி கிடக்கிறான். முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டார். வேடன் இவர் ஒரு வேட்டுவ கோலம், வில்லு அம்பு தாங்கிக்கிட்டு வந்துட்டார். பொண்ணேன்னார். என்னடா இந்த பொண்ணு பக்கத்தில், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், போடா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் முருகனுக்குத்தான் வாழ்க்கப்படுவேன். ஐயோ அவனுக்கா? அது என்னத்துக்கு? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எவ்வளவு அழகா இருக்கிற. ஐயோ இப்படி பொண்ணு எனக்கு கிடைக்குமா? உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏடா வேடா போடா மூடா. வாரியார் சாமி. ஏடா என்னடான்னு அர்த்தம். வேடா போடா மூடா, முட்டா பெயரே. அன்னைக்கே இந்த வைக்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அன்பு தானம்மா, வேற என்ன? ஏடா வேடா போடா மூடா திட்டான். இவன் போகாம நிக்கிறான், பக்கத்துல நிக்க. அவன் திட்ட இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த அநியாயத்தை கேளுங்க. அவ திட்ட இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. உனக்கு தெரியுமா, முருகனை திட்டலாமா? நல்லா திட்டலாம், தமிழால திட்டணும். ஃபூல்னு திட்டப்படாது, முட்டா பெயரை திட்டலாம்.
தீவுன்னு திட்டப்படாது. செம்மான் மகளை திருடும் திருடன் உள்ளங்கவர் கள்வன். அப்பா புரியுதா? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். கந்தர் அலங்காரம். தமிழால வஞ்ச கூட வாழ வைப்பானா? இது என்னமா அநியாயமா இருக்கு? தமிழால வஞ்ச கூட போதுமா? புரியுதா புரியலையா? நான் கல்கத்தாவுக்கு போயிருந்தேன். தமிழ் சங்கம் சொற்பொழிவு முடிச்சுது. அந்த செக்ரட்டரி வந்து கேட்டார், சார் இங்கேயாவது போகணுமா கல்கத்தாவில்? இங்கே காளி கோயில் இருக்கு, நான் பார்க்கணும். அந்த காளி பொல்லாத காளி, நாக்கு இங்கே வரைக்கும் தொங்கும், பார்த்தாலே பயமா இருக்கும். காளி காட்டுத்தான் கல்கத்தா, காளி கட்டம் அதான் கல்கத்தா ஆகிட்டு. உங்க சகோதரர் அங்கே இருக்கார், நல்ல திருப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காளி காட்டு. நான் அந்த காலத்தில் போனேன். அப்போ சொன்னார், காளி கோவிலுக்கு போங்க, பையில 10 ரூபாய்க்கு மேலே வச்சுக்காதீங்க, எடுத்துக்கிட்டு விட்டுருவாங்க. நான் சொன்னபடி கேட்டுட்டேன். பைசாவில் 10 ரூபா வச்சுக்கிட்டு போனேன். என்னை குனிய சொன்னாங்க. குனிஞ்சேன், 10 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். முதுகுல ஒரு அடி போட்டான். நான் பண்ண பாவமெல்லாம் போயிருமா? இவன் போட்ட அடியில காளிக்கு போட்டியா எனக்கு நாக்கு தொங்கி போச்சு. என்னங்க சரித்தான், இனிமே கல்கத்தாவுக்கு வந்தா கவனமா இருக்கணும். போட்டானா வெளியில வந்துட்டேன். அப்பாடா சாமி, நல்ல வேளை, கூட்டம் ரொம்ப நிக்குது. ஒரு போலீஸ்காரன் நல்ல தொந்தியோட இருக்கார். பிள்ளையாரெல்லாம் தோத்து போவார். 5 பிள்ளையாரும் சரி, நம்ம கான்ஸ்டபிளும் சரி. திருடன் ஓடினான்னா இவர் ஓடவா? நின்னுகிட்டே பேச வேண்டியதான். அப்படி ஒருத்தர் வயிறு, அவரு பூட்ஸ் வேற, அது ஒரு 40 கிலோ தரும். அப்படியே ஓடி வந்தாரா, நான் காலை நீட்டி அப்படி நின்னா என் காலில் மிதிச்சு விட்டார். இவ்வளவு வெயிட்டு, ஒரு 150 கிலோ தேரும். தாங்கல, நாசமா போக எனக்கு தாங்கல. அவர் திரும்பினார், சார் நீங்க தமிழ்நாடான்னு. கல்கத்தாவில். ஆமான்னு. எந்த ஊரு? மதுரை. சார் நான் உசிலம்பட்டி. அவரு மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு. நாசமா போகன்னு நான் திட்டுனது அவருக்கு மறந்து போச்சு. தமிழ் இணைத்து விட்டது. அமெரிக்கா வந்திருக்கான், நம்மளை எதுமா இணைச்சு வச்சது? இப்ப திருப்புகளை எது இணைச்சு வச்சது? தமிழ் தானையா இணைச்சு வச்சது. நமக்கே இப்படி இருந்தா தமிழை கொடுத்த முருகன் தமிழால திட்டுனா வாழ வைப்பானா மாட்டானா? திட்டுனாலே வாழ வைக்கிறவன் வைதால் எங்கே கொண்டே வைப்பான்? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன். வள்ளி திட்டுனானா இவன் கேட்டானா? அதை சொல்றாரு அருணகிரியார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாட வைப்போன். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே. சரி, அவ திட்டுனாளா? இந்த வேடன் பக்கத்திலே போய் ஒட்டுனானா? அவ அப்பா வந்துட்டார். வந்த உடனே வேடன் என்னானா? மரமாயிட்ட, வேங்க மரம். அப்பா வந்தாரு. என்னடா காலம்பரை வரைக்கும் இந்த மரத்தை காணும், திடீர்னு ஒரு மரம் வந்திருக்கு. எப்படி? ஒரு மந்திரி மரத்தை வெட்டலாம். அப்பா சொன்னார், மரத்தை வெட்டாதே, மரத்தை வெட்டக்கூடாது. இதாங்க நம்ம சமய இலக்கியம். மரத்தை வெட்டக்கூடாது. மரத்தை வெட்டலாமா? அமெரிக்காவில் எத்தனை மரம் இருக்கு பாருங்க. எங்க இந்தியாவில் சரட்டுன்னு வெட்டி விடுவோம். நியாயமா இருக்கு. அப்புறம் மழை வரலன்னா எங்கேருந்து வரும்? மரத்தை வெட்டக்கூடாது. கோயில்ல எல்லாம் ஒரு மரத்தை தலைமரம்னு வச்சு கும்பிடுவான், தெரியுதா? மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது. அங்கிருந்து ஒரு பள்ளி சத்தம் போடுது, மரத்தை வெட்டக்கூடாது. அப்பா போயிட்டார். கடார்னு நம்மாடு திரும்பி வேடன் ஆயிட்டேன். வள்ளி பக்கம் இந்த பாரு, எங்க அப்பா இப்பதான் வந்துட்டு போறாரு. நீ கையில கிடைச்ச பாட்டை பிச்சு விடுவாரு. இத்தனை வேடர்கள் இருக்கிறாங்க, உனக்கு என்ன? இல்லை, கள்ளி வள்ளி என் உள்ளத்தில் நீ நிறைந்து விட்டாய். பக்கத்துல வந்தாரா? அப்பா திரும்பி வந்துட்டார். இந்த வில்லன் வேலையே இதான். அப்பா வந்துட்டாரா? நம்மால என்ன பண்ணார் தெரியுமா? கிழவனா மாறி போயிட்டார்.
ஒரு 99 வயசு, கை காலெல்லாம் ஆடுது. சாமி நீங்க யாரு? நான் இமயமலையிலிருந்து வர்றேன். காலில் விழுந்துட்டேன் ராஜா. எங்க வந்தீங்க? குமரி ஆட வந்தேன். எப்படி எப்படி எப்படி? கன்னியாகுமரியில குளிக்க வந்தேன்னு அர்த்தம். உன் பொண்ணு குமரியோட விளையாட வந்தேன்னு ஒரு அர்த்தம். குமரி ஆட வந்தேன். ஆகா சாமி, உங்களை பார்த்தா சிவபெருமான் மாதிரியே இருக்கு. அப்படித்தானே இருப்பாரு அப்பாவும் பிள்ளையும். 2 சிவப்பு தெரியுமில்ல, செந்தாமரை காடனைய மேனி. சாமி இங்க இருங்க, 2 நாள் இருந்துட்டு போங்க, உங்களை என் பொண்ணு பத்திரமா பார்த்துக்குவான். வசதியா போச்சு. வேலிக்கு ஓனான் சாட்சின்ன மாதிரி வசதியா புந்தமா பள்ளி, இவரை ஒழுங்கா பார்த்துக்கோ. நம்மாடு விவரமான ஆளு. உட்கார்ந்துட்டாரா, அவரு போயிட்டாரா. பள்ளி ரொம்ப பசிக்குது. தினமா கொடுத்தான். நல்லா இருக்கும் இந்த தினமாவு, உடம்புக்கு நல்லது. தினமா கொடுத்தான். சாப்பிட்டாரா, விற்குது. வள்ளி விற்குது. தண்ணி வேணுமே. தாங்க ஒரு சொனை இருக்கு. சொனைக்கு என்னால் நடக்க முடியலை. கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போகிறான். வசதியாக இருக்கு. அவன் மேலே கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டாரு. இந்த விவகை உங்களுக்கு ஒன்று சொல்லவா, தப்பாக எடுத்துக்கப்படாது. இளைஞனை நம்பலாம், கிழவனை மனசுல வச்சுக்கிடுங்க. முருகன் பண்ணன வேலைங்க. மேலே சாகிறான். அந்த பொண்ணு ஐயோ பாவம், இவரை ஐயோ பாவம் கூட்டிக்கிட்டு போயிட்டாளா. நான் அந்த இடத்துக்கெல்லாம் போனேம்மா. இந்த சொனை எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். சொனைக்கு போயாச்சு. சொனையில் முன்னால் அவ சின்ன காது, பின்னால் இவர் பெரிய காது. சொனையில் என்ன காலடி சோடு இருக்கு எங்கேன்னு சொல்கிறேன். உள்ளே போனாங்க. தண்ணி. சூரியன் காணாத சொனை. சூரியன் காணாத சொனை குகைக்குள்ள. உள்ள போய் தண்ணி தேன் மாதிரி இருக்கு. வள்ளி தண்ணீரை கொடுக்க நம்ம ஆளு நல்லா குடிச்சார். வெளியில வந்தாரா. தாகம் தீர்ந்தது பெண்ணே, என் மோகம் தீரவில்லை கண்ணே. அவளுக்கு எப்படி கிளட்டு ஆயா. போய் சேர வேண்டிய காலத்துல உனக்கு காதல் வேறையா? கோபம் வருமா வராதா? கடுமையா பேசந்த பாரு. அதெல்லாம் கிடையாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்துட்டேன். இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்காம போக மாட்டேன். கட்டையில போற வயசுல கல்யாணமா மாட்டேன். பிள்ளையாரே ரெடியா இருக்காரு. அவங்க அண்ணன் அங்க எல்லாம் முன்னேற்பாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. நேர பிள்ளையார் யானையா வந்துட்டாரு. இந்த பொண்ணுக்கு யானையை கண்டா பயம். ஓடி வந்துதா. யானை துரத்துது. இந்த பொண்ணை கூடி பார்த்து ஓடி வந்து இவர் கையை பிடிச்சிக்கிச்சு. சந்தோஷம். என்ன சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? மாட்டேன். யானை துரத்தும். ஐயோ செத்து போ. சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன். யானை போயிடுச்சு. வெளியில வந்தா. அதெல்லாம் அப்பவே சொன்னேன், ஆபத்துக்கு பாவம் இல்லை. அதனால உன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்குவேன்? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அண்ணா திரும்ப யானை வந்துருச்சு. கையில பக்கத்துல வந்து விரட்டுது. வேற வழி இல்லை. முருகா வந்து அப்படி பக்கத்துல நின்னாளா, திரும்பினாளா. முருகன் கம்பீரமா நிக்கிறான். இந்த பொண்ணுக்கு வெக்கமா போச்சு. இந்த காலத்துல வெக்கமெல்லாம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு ஒண்ணு. இப்ப நான் இப்ப பையதான் வெக்கப்படுறேன். ஒன்னெல்லாம் கம்பீரமா நிக்குது. இந்த பைய காலால கோலம் போட்டுக்கிட்டு தெரியும். பழைய காலம் கம்பீரம். முருகா இந்த பாருங்க. முதல்ல எப்படி வந்தேன்? வேடனா வந்தேன். அப்புறம் எப்படி வந்தேன்? வேலனா வந்தேன். அப்புறம் எப்படி வந்தேன்? இல்ல வேங்கையா வந்தேன். அப்புறம் எப்படி வந்தேன்? விருத்தனா வந்தேன். கடைசி வேலனா. எல்லாம் வி ஃபார் விக்டரி. புரியுதா? கடைசி வேலனா வந்தானா. இந்த பொண்ணுக்கு வெக்கமாயி போச்சு. பக்கத்துல நிக்கிறேன். அப்படியே சந்தோஷம் தாங்கல. இந்த கல்யாணம் யாருக்கு? முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம். சரி இருங்க, கதையை முடிச்சிடுறேன். வந்தானா உன்னை நான் கூடிய சீக்கிரம் வந்து திருமணம் செய்து கொள்வேன். மறைஞ்சிட்டார். இவருக்கு வேலையே இப்படி. அந்த பொண்ணு சும்மா கிடந்த போது வந்து அதை கிண்டி விட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஓடி போயிட்டார். கல்யாணம் பண்ண மாட்டியா? அந்த பொண்ணு இப்ப இவரை நினைச்சுக்கிட்டே உட்காந்து என்னையா பேசாம இருந்த போது வந்து தொட்டியை ஆட்டி விட்டு
இப்ப குழந்தை அழுகிற பொழுது விலகி போனா என்னை அர்த்தம்? என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான், என்னை அறிந்த பருவத்தை தன்னை அறிய விரும்பான். ராமலிங்க சாமி பாடுறாரு. விவரமில்லாத காலத்துல தாலிய கட்டின, இப்போ 19 வயசு, விவரமா நிக்கிறேன், காணாம போயிட்டானே கடவுளே. சிவபெருமான் பண்ற வேலை இதுதான். மறைஞ்சிட்டார். இவ வீட்டுல போய் அப்படியே கிடக்கிறார். ராத்திரி எங்கேயோ மயில் கத்துது. எந்திரிச்சு வெளியில வந்தா முருகப்பெருமான் இவனை சிறை எடுத்து அப்படியே சோலையில போய் மாலையை போட்டுட்டான். நம்பிராஜாவுக்கு தெரிஞ்சு எல்லாம் கூட்டமா போய் பார்த்தா யாரோ பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். கோபம் வந்தது. அத்தனை பேரும் அம்பு வில்லு ரெடியா போனாங்களா. சேவல் ஒரு கூவு கூவுனுச்சா அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. வள்ளி கண்ணீர் விட்டாள். என்னங்க கல்யாணத்துக்கு எங்க சொந்தக்காரங்கள் எல்லாம் இப்படி? கவலைப்படாதே, நான் எடுப்புறேன். எழுப்பி எல்லாரும் காலில் விழுந்தாங்க. யாருக்கு கல்யாணம் ஆச்சு? முருகனுக்கு வள்ளிக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே முருகன் என்ன பண்ணாராம்? அதுக்கெல்லாம் இவ்வளவுக்காரர் இப்பொழுது பேச்சு பேசனே. வள்ளி காலை நீட்டுன்னாராம். நீட்டுனாலாம். ரொம்ப நேரமா திணைப்புணத்துல நின்றுருக்கேன், நான் வேற உன்னை ரொம்ப நேரம் நிக்க விட்டுட்டேன், இந்த காலக்குடு மெதுவா அமுக்கி விட்டாராம். சந்தோஷமா இருக்குல்ல? யாரு? பாதிமதி நதி போது மணிசடை நாதன் அருளிய குமரேசா பாகு கனிமொழி. எங்கேயோ கேட்டாப்படி இருக்கோ? மறக்கப்படாது. எதை வச்சு பேர் வச்சிருக்காங்க அந்த காலத்துல புரியுதா? பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. பாதத்தை பிடிச்ச உடலியாம். பிடிச்ச கூட அவளுக்கு வலிக்குமா, வருடி விட்டானா. அட கடவுளே. ஒரு ஊர்ல போய் சொன்னேன், ஒரு பய கேட்டேன், சார் முருகனை நம்மள மாதிரித்தான் சார். ஆமா, என்னம்மா அர்த்தம்? இப்ப சொல்றேன். தெய்வானே வண்டி, தெய்வானே இவனை தேடி வந்தான், வள்ளியை தேடி இவன் போனான். புரியுதா? காடும் புனமும் கமலும் கடலே. இந்த திருவடி அங்கெல்லாம் போய் என்ன அர்த்தம்? அவ காலை பிடிச்சு விட்டானா. இன்னொரு பாட்டு என்னமோ வருமே, என்னது? வள்ளி வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே, வள்ளி குலாத்தி கிரிவாளும் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே, வள்ளிக்கு தகுந்த வள்ளலாக வாய்த்த பெருமாளே. அத்தனை பாட்டு. தெய்வானையை விட வள்ளிக்கு பாட்டு அதிகம் தெரியுமா? எங்க எடுங்க இவனுக்கு பேரு வள்ளி மணவாள பெருமாளே. வள்ளிதான் எல்லாம் இவனுக்கு. சரி, என்ன அர்த்தம் அதுக்கு? தெய்வானையை விட முருகனுக்கு யாரு பிடிக்கும்? இது அநியாயம் இல்ல? என்னங்க வள்ளி? ஏன் தெரியுமா? ஒண்ணும் இல்லை. ஆண்டவனை அடைகிறதுக்கு 2 வழி. நல்லா படிச்சவங்க கேட்குறீங்க, திருப்புகள் இத்தனை முறை படிச்சிருக்கிறீங்க, பொருள் புரியணும், அதுக்காக சொல்றேன். ஆண்டவனை அடைகிறதுக்கு 2 வழி. ஒரு வழி கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி கோயிலை எல்லாம் சுத்தப்படுத்தி கடவுளே கடவுளே சர்வீஸ், அவங்களும் கடவுளை பார்க்கலாம். 2வது, வீட்டில் உட்கார்ந்து முருகான்னு சொன்னா கண்ணீர் வந்துடுது, எல்லாம் மறந்து போகுது. நெஞ்சுக்குள்ள முருகன் உட்கார்ந்துட்டான். ஆகா, என் மனக்கோயிலுக்குள்ள முருகன் இருக்கிறான். இங்கேயே அபிஷேகம், இங்கேயே அலங்காரம், இங்கேயே நைவேத்தியம், கண்ணீர் கொட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது அன்பு வழி, அது சேவை வழி. 2 பேரும் ஆண்டவனை அடையலாம். எது வசதி? முருகனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கோயில்ல போய் நீ சர்வீஸ் பண்றதெல்லாம் தெய்வானே. அவனை நினைச்சு கண்ணீர் விட்ட பாரு, அவன் உன்னை தேடி ஓடி வர. கோயில்ல போய் கும்பிட்ட தெய்வானே இவனை தேடி ஓடி வந்தான். அன்பினால் இச்சா சக்தி கிரியா சக்தி. யாரு இச்சா சக்தி? வள்ளி. இச்சையினா அன்பு, கிரியையினா டியூட்டி, செயல். 2 கடவுளை அடையப்படும். எது வேணும்? ரொம்ப முக்கியமா? அன்பு இல்லாம கோயிலை சுத்தலாமா? ஆண்டவனை நினைக்காம கோயில்ல 108 பிரகாரம் வந்தா அது பிரகாரம் அல்ல, வாக்கிங். என்ன
நீ கடவுளை நினைக்கணுமா இல்லையா? அநியாயம் கையில ஒன்ன வச்சு பேசிக்கிட்டே போறீங்க. குருக்கள் பேசுறார். நான் என்னத்தை சொல்றது? முருகன் தான் இன்னும் பேசல, எல்லாம் சென்றால கெட்டு போனாங்க. என்னங்க அவசியம்? அப்படி முருகனோட பேசணும். அந்த வழி அன்பு. நீ அன்பு இல்லைன்னா நீ பண்றது பூரா வீணா போயிரும். வீணா போயிருமா இல்லையா? திருப்புகளுக்கு என்னங்க பெருமை? அவனை நினைச்சு 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 கண்ணீர் கொட்டவன். அன்பாக வந்து உந்தாள் பணிந்து, ஞாபகம் வருதா? ஐம்பூதம் ஒன்று நினையாமல், திருச்செங்கோடு செங்கோட மருந்த பெருமாளே. அன்போட போய் அவனை. வள்ளி நாச்சியார் யாரு? அன்பு. தெய்வான யாரு? கடமை. கடமை செய்தவர்கள் கடவுளை நோக்கி செல்வார்கள். அன்பு செய்பவர்களை நோக்கி கடவுளே வருவார். அதனாலதான் வள்ளி நாச்சியார் மேல முருகனுக்கு காதல் அதிகம். யாரெல்லாம் அன்பினால் வழிபாடு செய்கிறீர்களோ உங்கள் வீட்டு வாசற்படியிலே முருகப்பெருமான் வந்து காத்து கிடப்பான். வள்ளி மலையிலே என்னுடைய அனுபவம் ஒன்னே ஒண்ணு, அதை சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்ப 5 ஆயிடுச்சா? நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு அடுத்த வருஷம் அடுத்த மாதிரி வருவது ஒண்ணு பாக்கி வட்டி போடுங்க கூடாது, புரியுதா? அதனால வள்ளி மலையில என் சொந்த அனுபவம் இப்ப சொல்றேன். ஆமா, வள்ளி எங்க இருந்தா? இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல காட்பாடி. ஆந்திராவும் தமிழ்நாடும் எல்லை காட்பாடி. காட்பாடிக்கு பக்கத்துல வள்ளி மலைன்னு ஒரு மலை இருக்கு. அங்கதான் வள்ளி நாச்சியார் வாழ்ந்த இடம். 1993. எத்தனை வருஷம் ஆச்சு? 32 வருஷம் ஆச்சு. நானும் என் மனைவியும் வள்ளிமலைக்கு போறோம். கீழே கோயிலை கும்பிடுறோம், மலை ஏறுறோம். மலை ஏறுற போது மண்டபம், முதல் மண்டபம் பழைய மண்டபமா இருக்கு. அது ரிப்பேரே பண்ணல. அடுத்த மண்டபம் எல்லாம் புதுசா இருக்கு. நான் கேட்டேன், என்னைக்கு அந்த முதல் மண்டபம் மட்டும் இப்படி பழசா கிடக்க, மற்றதெல்லாம் புதுசா இருக்கே? ஐயா, அதுக்குள்ள ஒரு கதை இருக்குன்னாரு. என்ன? இந்த மண்டபத்தை திருப்பணி ஆரம்பிச்சாங்க கிருபானந்த வாரியார் சுவாமி. திருப்பணி ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல தோண்டுனாங்க, பொத்துன்னு சத்தம் கேட்டது, குழியாயிடுச்சு. உள்ளே இருந்து மட்டிப்பால் வாசனை வந்தது, ஆவி வந்தது. இவர் யாரு தோண்டினாரோ மயங்கி விழுந்துட்டாரு. வாரியாரை கூட்டிக்கிட்டு வந்தோம், பார்க்க சொன்னோம். வாரியார் சுவாமி இந்த துவாரத்து வழியா பார்த்தா கீழே ஒரு சித்தர் உட்கார்ந்து இருக்காரு. வாரியார் சுவாமி சொன்னாரு, துவாரத்தை மூடு, இந்த மண்டபத்தை தொடாதே, சித்தர் இருக்கிறார். இன்னைக்கும் முதல் மண்டபம் அப்படியே இருக்கு. நாங்க கும்பிட்டோம், மேலே ஏறணும். ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் வள்ளி, ஒரு பக்கம் தெய்வ யானை. கோயிலை கும்பிட்டோம். ஒரு போர்டு போட்டிருந்தான், வள்ளிமலை சுவாமிகள் சமாதிக்கு செல்லும் வழி. அங்கே இருந்தவரை கேட்டேன், வள்ளிமலை சுவாமி சமாதியா? ஆமாங்க, இங்கே இருக்குன்னாரு. எப்படி போறது? மலையில் இந்த காட்டு பாதையில போகணும். மத்தியானம் 12 மணி, செருப்பு கிடையாது, வெயில். நான் பார்த்தேன், என்னுடைய மனைவி போவோம், 2 பேருமா போறோம். பொட்ட காடு, கல்லு சுடுது. போனா ஒரு இடத்துக்கு போனா 2 பாதை பிரியுது. ஐயையோ, எந்த பாதையில போறது? இதுக்கு இது தேவையில்லையா, அது தேவையில்லையா, புரியலையா? ஒரு நாய் வந்து நிற்குது, ஒரு பார்வை பார்க்க. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாய் போன வழியில நாம் போவோம். நாய் ஒரு வழியா போகுதா, நாங்க 2 பேரும் பின்னாலே போறோம். கரெக்டா போகுது. எங்கெங்க எல்லாம் பாதை பிரியுதோ அங்க எல்லாம் நிக்குது. என் பின்னால வா. பின்னாலே போயிட்டேன். கடைசி ஒரு இடம், கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் மலையில பாதை போயிட்டோமா. பொங்கி அம்மன் கோயில். பொங்கி வள்ளியினுடைய தோழி. வள்ளிமலை சுவாமிகள் வரலாற்றிலே இந்த பொங்கியை பற்றி பல செய்திகள் உண்டு. எனக்கு பொங்கியம்மன் கோயில்னு பார்த்த உடனே அப்பாட சமாதிக்கு வந்துட்டோம். 4-5 மாடு மேயுது, நாய் நின்றுச்சு. நாங்கள் உள்ளே போனோம், பொங்கியம்மன் கும்பிட்டோம். அந்த பக்கம் தாண்டனா ஒரு பாறை, பிள்ளையார் மாதிரி இருக்கு.
பிள்ளையார் தானே வந்தாரு கல்யாணத்துக்கு. யானை ஒரு பாறை யானை மாதிரியே இருக்கு. கும்பிட்டோம். அந்த பக்கம் போறோம். 3 செடி இருக்கு. இது என்னங்க 3 செடி? 3 சித்தர்கள் சமாதியாகி விட்டார்கள். இந்த இடத்துல 3 செடி வச்சிருக்கோம். கும்பிட்டேன். அதுவும் தாண்டி போனோம். ஒரு குகை உள்ள போங்கன்னு அங்கே இருந்தவன் போனோம். ஒரு சின்ன காலடி, ஒரு பெரிய காலடி. என்ன சின்ன காலடி வள்ளி, பெரிய காலடி கிழவனார். இங்கேதான் வள்ளி தண்ணி கொடுத்தா யாருக்கு? இந்த பொல்லாத கிழவனாருக்கு கொடுத்தாரா? அந்த இடம் இதுதான். தண்ணி சும்மா அருமையா இருக்கு. அள்ளி குடிச்சேன். அதான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு குடிச்ச அந்த தீர்த்தம் இன்னைக்கு காப்பாற்றுது. நல்லா இருக்கு. குடிச்சோமா வெளியில வர்றோம். சாமி சமாதி எங்கே இருக்கு? வள்ளிமலை சாமி கீழே இறங்குன்னா ஒரு 15 படி இறங்கினா வள்ளிமலை சுவாமி சமாதி இருக்கு. அவர் தான் இந்த வேல்மாரெல்லாம் கொண்டாந்தவர். வள்ளிமலை சுவாமி சச்சிதானந்த சுவாமி. கும்பிட்டோம். வெளியில வர்றோம். எனக்கு குடியாத்தம்னு ஒரு ஊர். அங்க 15 நாள் மகாபாரதம் தொடர் சொற்பொழிவு. அதுக்கு வந்தவங்க காலம்பரை இங்க வந்து கும்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு காலையில வள்ளிமலைக்கு வந்தோம். சாயந்தரம் 5:30 மணிக்கு நான் சொற்பொழிவுக்கு குடியாத்தத்துக்கு போகணும். இப்போ வள்ளி மலையில மலை மேல நிற்கிறான். மத்தியானம் 2 மணி. ஒரு பெரியவரை கேட்டேன், ஐயா திரும்பவும் முருகன் சந்நிதிக்கு போய் கீழே இறங்கணுமா? இல்லை, இந்த கீழே இறங்குறதுக்கு பின்னால மலையில வேற பாதை இருக்கா? அவர் கிழக்கால போங்க, திரும்புங்க, தெற்கால போங்க. நான் கிழக்க கண்டனா, தெற்க கண்டனா, வடக்க கண்டனா, நமக்கு திசை தெரியல. தவிக்கிறேன். நாய் வந்து முன்னால நிற்குது. ஏண்டா டேய், நான் தானடா பாதை காட்டினேன், இப்ப என்னை விட்டு விட்டு இந்த ஆள்கிட்ட கேட்கறியே? எனக்கு புத்தி வந்துருச்சு. சரி, நாய் விட்ட வழி போகுதா? அழகா குறுக்கு பாதைங்க கொண்டாந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருச்சு இறக்கி. எனக்கு ஆச்சரியம். அப்படின்னு நின்னுதா நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணினேன். 5 ரூபா கொடுத்து ஒரு பிஸ்கட் வாங்கினேன். நாய்க்கு போட்டேன். என்ன ஒரு பார்வை பார்த்தது பாருங்க. ஏண்டா முட்டா பயலே, மனுஷனுங்கிறத காட்டி விட்டியே. இந்த பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டா உனக்கு வழிகாட்டுனே முட்டாளே. ஒரு பார்வை பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. பிஸ்கட் கிடக்கு. ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவர் சொல்றாரு, சித்தர்கள் வென பாக்கி இருந்தால் நாயாக பிறப்பார்கள். பர்வத மலையில இதே மாதிரி நாய் அனுபவம் எனக்கு உண்டு. சதுரகிரியில இதே அனுபவம் எனக்கு உண்டு. கைலாசம் போன பொழுது அந்த மானசரோவர் கரையிலே நாய் சுத்தியது எல்லாம் உண்டு. சித்தர்கள் வினை பாக்கி இருந்தால் நாயாக பிறந்து தங்களுடைய வினை கணக்கை முடிப்பார்கள். கிருபானந்த வாரியார் சுவாமி வள்ளிமலைக்கு வந்தார். வள்ளிமலையில தான் என்ன சமாதி வைக்கணும்னு சொல்லி 6 வட வீட்டுக்கும் 6 கோயில் கட்டினார். ஆனா பின்னால அவரை சமாதி அங்க வைக்கல. அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வள்ளிமலை போனா அந்த வள்ளி நாச்சியாரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். வந்து கலந்து கொள்ளக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இசை பயில் சடாட்சரமதாலே இக பர சௌபாகியம் அருள்வாயே என்று முருகப்பெருமானை வேண்டி இந்த உரையை முருகப்பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி.